ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நேரடியாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகிறோம். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்கள். ஓசாயா 3rd chapter verses 4 and 5. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலையிலிருந்து இம்மட்டுமாய் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு செஷனிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. உம்மை சந்திக்கும்படி எங்கள் திருச்சபை காத்திருக்கிற திருச்சபையை மாற கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொரு நொடியும் தேவனுடைய கரத்துக்குள் இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் பேசுங்கப்பா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம், குறிப்பாக 5வது வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். மைக்லேயே வாசிங்க சொல்கிறேன். இந்த வசனம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய அடையாளங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி நாட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய ஆண்டவர் திரும்பி வந்து தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு போவது தான் கடைசி நாட்கள் நாம் சொல்லுகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இது மிக முக்கியமான ஒரு சரித்திர சம்பவம், ஆவிக்குரிய சம்பவம், சரித்திர சம்பவம், உலகத்தில் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம், எல்லாத்திலையும் இருக்குது. எப்படி இயேசுவினுடைய முதலாம் வருகை உலகத்தின் சரித்திரத்தையே தலைகீழ மாற்றி போட்டுருச்சு, கிபின்னு பிரிச்சிருச்சு, எல்லாம் பண்ணிருச்சு. அதே மாதிரி இப்போ இயேசுவின் 2ஆம் வருகையும் மிகப்பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்த போகிறது. அப்படி ஏற்படுத்துவதற்கு முன்பாக அடையாளங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இயேசுவின் வருகை என்பது ஏதோ ஒரு தலைவர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது. இயேசுவின் வருகை என்பது மிக முக்கியமான காரியங்களை உலகத்தில் ஏற்படுத்தும், மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதுக்கு முன்பதாக அந்த வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு அநேக அடையாளங்களை வைக்கிறார். முதலாவது தடவை அப்படி தான், அவர் வந்ததுலேருந்து, பிறந்ததுலேருந்து, நட்சத்திரம் வந்ததுலேருந்து அடையாளம் ஆரம்பிக்கிறது. எப்போ வரைக்கும் அடையாளம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அடையாளமாக சொல்லிக்கிட்டே வர்றார். யோவான் ஸ்நானகனை வச்சு சொல்கிறாரு, சிமியோனை வச்சு சொல்கிறாரு, தூதர்களை வச்சு சொல்கிறாரு, அப்புறம் வானசாஸ்திரிகளை வச்சு சொல்கிறாரு. இப்படி கடைசி சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவர் முதல் முறை வந்ததுக்கான பழைய ஏற்பாட்டில் உள்ள அடையாளங்களை எல்லாம், தீர்க்க தரிசனங்களை எல்லாம் விவரித்து காண்பிக்கிறார். ஏன்னா அந்த நாளிலாவது அவர் யாருக்காக வந்தாரோ, எதற்காக காரியங்களை செய்தாரோ, அவர்கள் அவரை தெரிந்து கொண்டிருந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி 2வது முறை இப்போ வரத்துக்கு முன்னாடியும் ஆண்டவர் எல்லா வகையிலும் தம்முடைய அடையாளங்களை குறித்து சொல்கிறார். வானத்தில் அடையாளம் இருக்குது, சூரியனில் இருக்குது, சந்திரனில் இருக்குது, நட்சத்திரங்களில் இருக்குது, பூமியில், சமுத்திரத்தில் இருக்குது, பறவைகளில் இருக்குது, மனுஷனில் இருக்குது, மரங்களில் இருக்குது, மலையில் இருக்குது, எல்லாத்துலேயும் அடையாளத்தை வச்சுருக்காரு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை ஒன்றை பார்த்தாவது நாம் அவர் வருகைக்கு ஆயத்தப்பட்டுற வேண்டும், அவ்வளோதான். ஏன்னா மிக முக்கியமான ஈவெண்ட் இது. ஆனால் நாம தான் அதை ரொம்ப அசட்டையாக எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அடையாளங்களில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு தேசத்தை குறித்தும், அந்த யூதர்கள் அப்படிங்கிறதான இனத்தை குறித்து தான் மிக முக்கியமான, எருசலேம், இது தான் மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. அந்த 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் கடைசி காலத்தின் அடையாளங்களாக ஒன்றாக இனத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்னு இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது தான் மிக முக்கியமான அடையாளம். பல வகையில் இஸ்ரவேலை குறித்த அடையாளம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். 5வது வசனத்திலிருந்து, ஏசாயா 43:5. வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் இது மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வருவார்கள் என்பதற்கான அடையாளங்கள். அங்கேயும் சொல்ற, ஏசாயா 43 சொல்றாரு, ஓசியா 3:5 சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது ஒரு மிக முக்கியமான அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனங்கள் நடக்கணும். கவனிங்க, இது ஆண்டவர் சொன்னதான தீர்க்க தரிசனத்தினுடைய மிக முக்கியமான, நம் காலத்தில் 2021, 22, 25 எல்லாத்திலும் நடக்கிறது. நீங்கள் பக்கத்தில் பார்க்குறது 1948 முதல்ல இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு தேசம் உருவானதுலேருந்து இருக்கு. நாங்கள் ஏன் இந்த ரெண்டுத்தையும் வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது 1948 முதல்ல இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவானதுக்கான முதல் இது அதான்.
இந்த பக்கம் இருக்கிறது என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில வாரங்கள் மாதங்களுக்கு முன்பாக இந்த பேட்ச் அங்கிருந்து புறப்பட்டாங்க. தங்கள் சுய தேசத்துக்கு வடக்கிலிருந்து அவர்களை கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னார் இல்லையா, உக்ரைன்ல இருந்து இவங்க வந்தாங்க. இவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். இப்போ இந்த 2025 இந்தியாவிலிருந்து ஒரு பேட்ச் போயிருக்காங்க. அவங்க போய் மனாசே கோத்திரம் அவங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி பூமியினுடைய 4 திசைகளிலிருந்தும் தெற்கை நோக்கி கொடு என்றும் ஆண்டவர் சொன்னபடி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். எங்க? இஸ்ரவேல் தேசத்தில் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். 1948 நடந்துகிட்டே இருக்குது. ஒன்று மாற்றி ஒவ்வொரு இடமா வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னபடி இந்த தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெறுகிறது. பொதுவாக இயேசுவின் வருகை குறித்து புதிய ஏற்பாட்டில் தான் நம் காரியங்களை வாசிப்போம், ஏன்னா இயேசு திரும்பி வருவதை குறித்து. ஆனால் இயேசுவின் 2ஆம் வருகை குறித்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கல. எங்க ஆரம்பிக்குதுன்னு கவனிங்க. யூதாவின் புஸ்தகம் 14வது வசனத்தை வாசிங்க. யூதாவின் புஸ்தகம் 14வது வசனத்தை வாசிங்க. இருபதாம் அதிகாரத்திலையும் 16ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் சொல்லப்பட்டதான அந்த தீர்க்க தரிசனத்தினுடையதான முதல் விஷன் ஏனோக்கு கொடுக்கப்படுகிறது. 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்ப செகண்ட் கமிங்க பத்தின விஷன் ஏனோக்கு இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49:1 1-2 வாசிங்க. நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். இங்கேயும் பாருங்க, யாக்கோபுக்கு கடைசி நாட்கள் நடக்கிற சம்பவம் இருக்கு. அந்த அதிகாரத்தில் மட்டும் ஆன்டி கிரைஸ்டோடைய கிங்டமை குறித்தும் அதுக்கு கிரைஸ்டுடைய ரட்சிப்பை குறித்தும் அங்கே வேதம் சொல்லுது. அந்த இடத்துல ஒரு தரிசனமா சொல்லுவார். ஒவ்வொரு காரியத்திலையும் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இயேசுவின் 2ஆம் வருகை கொடுத்ததான மிக முக்கியமான தரிசனங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஏதோ புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு தான் நாம ஏதோ இதை பேசுற மாதிரி ஏதோ இப்பத்தினுடையதான தீர்க்க தரிசனமா நினைக்காதீங்க. காலகாலமாக கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து பரிசுத்தவான்கள் அவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். அது நம்முடைய காலத்தில் சம்பவிக்கிறதா பெரிய ஆச்சரியம். விசுவாசிக்கிறோம், வருவோம் அப்படின்னு நம்ம நம்புறோம், இந்த காலத்தில் வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்போ அதற்கான மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1900 வருஷமா இந்த உலகத்துல எங்க இருந்தாங்கன்னே தெரியாத ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேசம், ஒரு நகரம் நம் கண்களுக்கு முன்பாக இப்பொழுது இருக்கிறது. அதுதான் இஸ்ரவேல், எபிரேய மொழி, யூதர்கள், எருசலேம். இன்னைக்கு இருக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஆண்டவர் சொன்னபடி இந்த பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள் ஆரம்பிச்சு, அதோட எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொரோனா நேரத்தில் தான் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது லாக்டவுனில் பழைய ஏற்பாட்டை தியானிப்பதற்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சி உட்கார்ந்து படிச்சுட்டு, அப்போ இந்த ஓசியாவின் புஸ்தகமும் யோவேல் புஸ்தகமும் மிக முக்கியமாக இயேசுவின் 2ஆம் வருகைக்கான ஒரு பார்ட் அடையாளம் அதில் அப்படியே வரிசைக்கிரமாக இருந்துச்சு. எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவதில் ஆரம்பிச்சு இந்த 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் ஓசியால் ஆரம்பிச்சு சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். நம்ம சொல்றோமே, ஒரு சாரார் சொல்றாங்களே அப்படிலாம் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்லாம் கிடையாது, இயேசுவின் பகிரங்க வருகை மட்டும்தான் இருக்குது, சபை பரலோகத்துக்கு போறதை பத்திலாம் பைபிள்ல இல்ல அப்படிலாம் ஒரு கூட்டம் சொல்லுது. பைபிள்ல இருக்கு, வசனம் இருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் துல்லியமாக சபை எடுத்துக்கொள்ளப்படுங்கிற அளவுக்கு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த 2 புஸ்தகத்தில் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுல முதலாவதாக நம் கண்களுக்கு முன்பாக ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் நிறைவேறுச்சு. இது 2020-21 நடைபெற்றதான சம்பவங்கள் நம் கண்களுக்கு முன்பாக. அதே வேளையில் இவர்கள் திரும்பி வந்த பிறகு இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் ஓசியா 9:4 வாசிங்க. 9:4. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அந்த வசனத்தோட சாராம்சம் என்ன அப்படின்னா, ஆலயத்துக்கு அப்பமும் ரசமும் வராது அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்தை நீங்க தெளிவாக படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் திராட்சை ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கும். கடைசியா அவருடைய அப்பம் ஆலயத்துக்குள் வருவதில்லை அப்படின்னு இருக்கு. அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ள வராது அப்படின்னு இருக்கு. என்ன அர்த்தம், என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடையதான காரியங்களை படிப்பீங்க. அங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா இப்போ அவங்க 1948 இருந்து இந்த கொரோனா காலத்தில் தான் அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ள வரல. உங்க எல்லாருக்கும் தெரியும், கம்யூனியன் உருவான காலத்திலிருந்து ஏறக்குறைய 2000 வருஷமா சபைகளுக்குள் அப்பமும் ரசமும் வராத காலம் இதான். அங்கேயே அவங்க வீடுகள் தூரம் அப்பம் விட்டார்கள் அப்போஸ்தலர் காலத்தில் வாசிக்கிறோம்.
அங்க ஆரம்பிச்சு ஏன் ரிச்சர்ட் உம்ராண்ட் ஐயா தன்னுடைய படும் வேதனையில் பரம வெற்றி அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அவருடைய தான மிஷன் பாடுகளை பத்தி. அந்த புக்கில் கூட அவர் சொல்றாரு, ஜெயிலில் கூட அவர் கம்பெனி எடுத்தாராமா, ஜெயிலில் கூட அவர் கம்பெனி எடுத்தாராமா. போட்டு சிறைச்சாலையில் போட்ட போது அங்கே உள்ளதான விசுவாசிகளோடு இணைந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான சாப்பாடு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணி, இதெல்லாம் வச்சு அவர் கம்பெனி எடுத்தாராமா. அந்த அளவுக்கு இந்த கம்யூனியன், அதாவது திருவிருந்து மிக முக்கியமாய் பார்க்கப்பட்டது. ஆனால் உலகளாவிய ஒரு சபையில் கூட திருவிருந்து நடக்காம ஆண்டவர் டோட்டலாக க்ளோஸ் பண்ணி போட்டார். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா பீரியட்ல ஒரு 6 மாதம் எந்த சர்ச்சிலையும் நடக்கல. அதாவது அஃபீஷியலாக நான் சொல்கிறேன், இல்லை நாங்கள் யாருக்கும் தெரியாமல் எடுத்தோம், அது உங்கள் இஷ்டம். அஃபீஷியலாக ஆண்டவர் திருவிருந்தை எல்லா பகுதியிலும் நிறுத்தினார். பொதுவாக இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 காரணம் இருக்கிறது. நீங்கள் 2வது காரணத்தை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னால் கொரோனா அப்படின்னு சொல்லுவீங்க, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் அது இல்லாமல் இன்னொரு காரணம் இருக்கு. யோசித்து பாருங்க, இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை சபையில் எடுக்காமல் இருப்பதற்கு கர்த்தரால் மட்டும்தான் முடியும், தடுப்பதற்கு வேற யாராலையும் முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, வேதம் சொல்லுது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாகும். அப்போ சபையை பூட்டுறதோ திறக்கிறதோ யாருடைய கையில் இருக்குது? கர்த்தருடைய கருத்தில் இருக்கு. பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், கொரோனாவினால, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கொரோனாவினால சபை மூடிச்சு, கவர்மெண்ட் மூட சொன்னாங்க, அதனால மூடணும், கவர்மெண்ட் மூட சொன்னாங்க, மூடணும். ஆனால் ஏன் இப்படி ஒரு சம்பவம் வந்துச்சு? ஏன் அப்படி ஒரு அதிகாரத்தை கர்த்தர் பயன்படுத்தி எல்லா சபையும் மூடினார்? உலகளாவிய, நான் ஏதோ இந்தியாவோ தமிழ்நாடோ சொல்லலை, உலகளாவிய சபையை மூடினார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அனுமதி இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க 2 விதத்தில் அணுகணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆபிரகாம் காலத்துல இருந்து தாவீது காலம் வரைக்கும், ஏன் ஆகாபு காலம் வரைக்கும் பஞ்சம் வருது. இந்த பஞ்சம் வர 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஹேண்டில் பண்றாங்க. அதை எல்லாரும் ஹேண்டில் பண்றதுக்கும் தாவீது ஹேண்டில் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. கவனிங்க, இப்போ பஞ்சம் வந்தவொடனே ஆகாபு என்ன பண்றாரு, குதிரைக்கு புல்லு தேடி அவர் ஒரு பக்கமும் உபதியா ஒரு பக்கமும் புல்லு தேடி போறாங்க. பஞ்சம் வந்தவொடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு, எகிப்துக்கு போயிடுறாரு. இன்னொரு ராஜா பஞ்சம் வந்தவொடனே என்ன பண்றாரு, வேற வழி இல்லைன்னு சொல்லி அரண்மனையில் போய் படுத்து தூங்கிடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஹேண்டில் பண்றாங்க. ஆனா தாவீது மட்டும்தான் அந்த பஞ்சத்தை ஸ்பிரிச்சுவலி ஹேண்டில் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவாரு, நேரா போய் கர்த்தர்கிட்ட கேட்பாரு, ஏன் என் தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு கேட்பாரு. அப்படி போய் கேட்ட உடனே கர்த்தர் அந்த பஞ்சத்துக்கான ஒரு விளக்கத்தை சொல்லுவார். என்ன சொல்வார்னா, சவுல் காலத்துல சில ரத்த பழிகள் சிந்தப்பட்டது, அவங்களுக்கு இன்னும் காம்பன்சேஷன் நீங்க செய்யல, அதை செஞ்சா இந்த பஞ்சம் போயிடும். உடனே தாவீது என்ன பண்ணுவாரு, எந்த இனத்துக்கு அது செய்யப்பட்டதோ அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு காம்பன்சேட் பண்ணி அடுத்த ஒரு வார்த்தை சொல்வாரு, தேவனுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிங்கள் அப்படின்னு சொல்வார். இப்போ அந்த பஞ்சம் அங்க போகும். பாருங்க, பஞ்சத்தை ஃபேஸ் பண்றதுல ஸ்பிரிச்சுவல் வியூவும் இருக்கு, உலக வியூவும் இருக்கு. நீங்க எந்த விதத்துல அந்த பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னு தான் பார்க்கணும். உலகம் ஃபேஸ் பண்ற அதே விதத்துல தான் நீங்க பாக்குறீங்கன்னா உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு சம்பவம், உலகளாவிய சம்பவம், 185 நாடுகளுக்கு மேல இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டுச்சு. வேர்ல்டு வைட் எல்லா நாடும் எல்லா சபையும் மூடப்பட்டது. ஷாப்பிங் மால், சினிமா தியேட்டர் எல்லாம் மூடிட்டாங்க. அதோட கொண்டு சேர்ந்து சபையும் மூடிட்டாங்க. அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா கட்டடமும் சபையும் ஒன்றாக மாறிடும். அப்ப சபைக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு ஆயிடும். 2வது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு சம்பவத்தை கர்த்தர் அனுமதி கொடுத்தார் சபை மூடுவதற்கு? சபை மூடுவதனுடைய அர்த்தம் என்னன்னா, கம்யூனியன் நடைபெறாமல் போச்சு, அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ள வரல. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு உடன்படிக்கை சபையோட கர்த்தர் பண்றார். ஒரு மணவாளன் மணவாட்டியோட பண்ணிட்டு போயிருக்கிறது, ஒரு என்கேஜ்மெண்ட் நடத்திட்டு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போன பிறகு திடீர்னு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து கூப்பிட்டு, இந்த கல்யாணம் இப்போ வேண்டாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, நாங்கள் யோசிச்சு சொல்றோம்னா, உடனடியாக பொண்ணு வீட்டில இருந்து அல்லது மாப்பிள்ளை வீட்டில், பொண்ணு வீட்டில் அப்படி சொன்னா கூட மாப்பிள்ளை வீட்டில இருந்து நாம அவங்கள ஒரு காரணம் கேட்போம். ஏங்க இப்படி சொல்றீங்க, இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்போம். அந்த மாப்பிள்ளை வீட்டை தான் கேட்போம், இல்லை அந்த பொண்ணு வீட்டை தான் கேட்போம். ஆனால் நாம் இப்படி நடத்தின உடனே சபை தேவனிடத்துல, மணவாள இடத்துல அதை கேட்கல, ஏன் கம்யூனியன் நின்னுச்சு ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை ஏன் நிறுத்தினீங்க, அப்புறம் ரசமும் ஆலயத்துக்குள்ள ஏன் வரல அப்படின்னு சபை ஆண்டவர் இடத்துல கேட்கவே இல்லை. சபை உலகம் என்ன சொல்லுச்சோ அதை தான் கேட்டுச்சு. கொரோனா வைரஸ், யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கர்த்தர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஒரு சபையை, ஒரு உடன்படிக்கை நிறுத்த முடியுமானால் அப்ப சபை கொரோனாவுக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்க. இதுதான் நீங்க கேள்வி. அப்படி ஏன் கர்த்தர் அனுமதி கொடுத்தார்? அதான் கேள்வி. ஏன் கர்த்தர் அப்படி அனுமதி கொடுத்தார்? அப்ப கர்த்தரிடம் போய் அந்த கேள்வியை கேட்கணும்ல. அந்த கேள்வியை நம்ம கேட்கவே இல்லை. அந்த 4ஆம் அதிகாரம் ஓசியா புஸ்தகத்துல இருந்து 9ஆம் அதிகாரம் ஓசியா புஸ்தகம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற அருவருப்புகளை குறித்து வேதம் சொல்லுது. அதே காலகட்டத்தில் சபையும் அந்த அருவருப்புகளை செய்கிறது. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 11:8 வாசி. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும்,
அந்த நகரம் சோதோம் என்றும், நல்லா கவனிங்க, அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அதாவது எருசலேமுக்கு புறம்பே சிலுவையில் அறையப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொல்கத்தாவில் வசனம் சொல்லுது, அந்த நகரம் சோதோம் என்றும் அந்த நகரம் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். உங்க எல்லாருக்கும் தெரியும் சோதோம்னா என்ன அப்படின்னு தெரியும். 18ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் இருக்கு. அதுல பர்டிகுலரா ஒரு வேர்ட் இருக்கும், அவர்கள் தெருக்களிலே கூடி அப்படின்னு இருக்கும். நீங்க 18ஆம் 19ஆம் அதிகாரத்தையும் வாசிக்கும் போது அவர்கள் தெருக்களிலே கூடி அந்த அநியாயத்தை அல்லது அந்த பாவத்தை நடப்பித்தார்கள். இந்த அநியாயம் பாவம் சோதோம்ல நடந்தது. அதற்கு பிறகு இப்போ உலகளாவிய நடைபெற்றது. நான் சொல்றது 2004 நான் பார்த்ததை சொல்றேன். 2003-4 இது ஒவ்வொரு ஐரோப்பிய நகரங்களிலும் தலைநகரங்களிலும் நடத்துவாங்க. அதுக்கு ஒவ்வொரு ஊர் வந்து தலைநகராக இருக்கும். ஆனா 2010க்கு மேல இந்த மொத்த ஹோமோசெக்சுவாலிட்டின்னு சொல்லக்கூடியதான LGBT அப்படின்னு சொல்லுவாங்க, அத்தனைக்கும் மொத்த அருவருப்புக்கும் தலைநகராக எருசலேமை மாத்தினார்கள். நோனிங்க, இது எருசலேம்ல நடந்ததான சம்பவம். இது அவங்க நடக்கிறதான பரேடு, எருசலேம்ல நடக்கிற பரேடு. அதாவது சோதோம்ல நீங்க என்ன பார்க்கறீங்களோ, இந்த வீடியோ முழுசா பார்க்க வேண்டாம், சோதோம்ல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது அப்படியே இங்க இருக்கும். என்ன ஆச்சரியம்னா, இது ஒவ்வொரு ஊர் தலைநகரா இருந்துச்சு. பிரைட்டன் ஒரு நகரம் இருந்துச்சு, ஒவ்வொரு இடத்த வந்து இதுக்கு தலைநகரா வச்சிருந்தாங்க. இப்போ நிரந்தர தலைநகரமா எருசலேமை மாத்தி இருக்காங்க. 2010-11க்கு அப்புறம் இதை மாத்திட்டாங்க. சோ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கோடிக்கணக்கான இந்த அருவருப்பான பாவத்தை செய்கிறவர்கள் அங்கே கூடுவார்கள். கூடுறது மட்டும் இல்ல, தெருக்களிலேயே அவர்கள் அருவருப்பான காரியங்களை செய்வார்கள். நான் ஒரு வருஷம் நான் இருந்த அந்த சிட்டியில் இது நடந்துச்சு. அந்த நாட்டுக்கு அந்த சிட்டி தான் தலைநகரம். நான் அந்த சிட்டியில் இருக்கும் பொழுது எங்க ஆபீஸ் அந்த மெயின் ஹைவேல தான் இருக்கும். இவர்கள் மொத்த அருவருப்பையும் தெருக்களில் நடத்துவார்கள். அதற்கு அரசாங்க அனுமதி கொடுக்கும், போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். அது மட்டுமல்ல, இவங்களை ஏதாவது சொல்லிட்டா நம்மளை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தெருக்களில் அவ்வளவு அருவருப்பும் நடக்கும். கேட்டா அது அவர்களுக்கு உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நாடுகளிலே கிறிஸ்துவை பத்தி பகிரங்கமாக சொல்லுவதற்கு அனுமதி கிடையாது. கேட்டா அது பப்ளிக் நியூசன்ஸ் சொல்லுவாங்க. டாக்ஸ் கொடுத்தா நீங்க நாட்டை வந்து அழுக்காக்குறீங்க, பேப்பர் போட்டு குப்பையாக்குறீங்க. ஆனா இவர்கள் போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெரு முழுக்க மது பாட்டல்களா கிடக்கும், அருவருப்பான காரியங்கள் கிடக்கும். ஆனா இவங்களுக்கு அது உரிமை. நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு அது கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து நாட்டுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தடையங்க. இந்த நாடுகள் எல்லாம் செய்யும், அவ்வளவு அருவருப்பா இருக்கும். இதுக்கு தலைமை பீடமா ஜெருசலேமை மாத்திட்டாங்க. ஜெருசலேம்ல இந்த பரேடை அந்த ஊர் மேயர் தான் ஆரம்பிச்சு வைப்பார். முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து இருக்கிற பெரிய தலைவர் வந்தா முடிச்சு வைப்பார். அந்த அளவுக்கு இது தலைநகராக மாறுச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அப்படியே நிறைவேறிடுச்சு. நம் கண்களுக்கு முன்பாக ஞானார்த்தமாய் சோதோம் என்று சொல்லப்படும் அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சு. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தார், அத்தனையும் பார்த்தார். இது எருசலேம்ல நடந்துச்சு. இது அப்படியே சபைகளுக்குள்ளேயும் நடந்துச்சு. உலகளாவிய அமெரிக்காலாம் போயிட்டீங்கன்னா சபைகளுக்குள்ளேயே ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம், நாய்க்கு பூனைக்கு கல்யாணம். கல்யாணம் எப்ப நடக்கும் கேட்டீங்கன்னா 2 குழந்தையோட வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கேட்டா லிவிங் டுகெதர், நாங்க ஒண்ணா வாழ்ந்தோம், இப்பதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டோம்னு சொல்லி 2 பேர் குழந்தையோட வந்து கல்யாணம் பண்ணி கொள்வாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்ங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணம். அங்கெல்லாம் அருவருப்புகளுடைய உச்சமா சபை மாறிடுச்சு. உலகத்தை விட்டுங்க, உலகம் எப்பவுமே அருவருப்பதா இருக்கு. நோவா காலத்துல இருந்து கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. சபை இந்த அருவருப்பான உலகத்தில் பரிசுத்த ஸ்தலம். சபை இந்த மாடல், எப்படி ஒழுக்கமா வாழணும்னு சொல்லி கொடுக்கிற இடம் தான் சர்ச். இந்த உலகத்துக்கு ஆண்டவர் மலை மேல இருக்கிற பட்டணமாக சபையை வச்சிருக்கிறார். உலகம் எது பரிசுத்தம் பார்க்கணும்னா சபையை பார்த்தா தான் தெரியும் இதான் பரிசுத்தம். ஏன்னா உலகம் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பரிசுத்தம் அதுக்கு தெரியாது, அதால பார்க்க முடியாது. அது தெரிஞ்சுக்கிற ஒரே இடம் இருக்கிறா, அது திருச்சபை மட்டுமே. அதுக்கு தான் ஆண்டவர் சர்ச்சை வச்சார். ஆனா பிசாசு என்ன பண்ணா, தோட்டத்துக்குள்ள பாம்பு வந்த மாதிரி, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வந்த மாதிரி இந்த கடைசி காலத்துல திருச்சபைகளுக்குள்ள இதை கொண்டு வந்துட்டான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால இந்த ஆணோ பெண்ணு கல்யாணம் பண்றது, எல்ஜிபிடிக்கு கல்யாணம் பண்றத யாராவது தடுத்தா அவங்களுக்கு ஜெயில். 2 பேர் வந்து சர்ச்சில் வந்து கல்யாணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, ஒரு ஆணும். அங்க இருக்கிற அம்மா சொல்றாங்க, இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், ஏன்னா பைபிள் படி இது தப்பு, நான் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த அம்மா மேல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீதிமன்றத்துக்கு கேஸ் போகுது. நீதிபதி கூப்பிட்டு சொல்றாரு, நம்ம மாகாணத்துல இப்படி ஒரு சட்டம் இருக்கு, நீங்க கேட்டா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை விடுதலை ஆக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன காரியம், உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்கி நான் நரகத்துக்கு போவதை விட உங்ககிட்ட தண்டனை வாங்கி நான் பரலோகத்துக்கு போக விரும்புகிறேன். அந்த அளவுக்கு இவர்களுக்கு உரிமை. சபை அசுத்தங்களினுடைய கூடாரமாக மாறிடுச்சு. அந்த காரியம் அப்படியே ஐரோப்பா அங்க தாண்டி இங்க இந்தியாவுக்கும் இருக்கு, எல்லா நாடுகளிலும் இருக்கு. ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு விதமான பாவம்.
இப்ப ஐரோப்பாவுக்கு போயிட்டா இந்த மாதிரி, ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னா கள்ள உபதேசம், பிசாசை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்தல், சகல விதமான அருவருப்பு அங்க வேற மாதிரி. இங்க வந்துட்டீங்கன்னா இங்க எல்லா விதமான காரியம் இருக்கு. சபைகளுக்குள்ள அரசியல், சபைகளுக்குள்ள சினிமா, சபைகளுக்குள்ளதான ஜாதி பெருமை, பதவி போட்டி, கத்தர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கு. எப்படி அவனுக்கு ஹோமோசெக்சுவாலிட்டி தப்புன்னு தெரியலையோ, இவனுக்கு இங்க ஜாதியை பார்த்து சபை நடத்துறது தப்புனே தெரியல. இங்க சினிமா மாதிரி ஆடுறது தப்புனே தெரியல. இங்க அரசியல்வாதி மாதிரி பதவிக்கு போட்டி போட்டு சபையில போலீஸ் வந்து சமாதானம் பண்ணுது. அந்த அளவுக்கு சபை கொள்ளையர்களின் கூடாரமாய் மாறி இருக்கிறது. கவனிச்சு கொள்ளுங்க. சும்மா ஆண்டவர் சபையை மூடி போடல, அப்பத்தையும் ரசத்தையும் சும்மா நிறுத்தல. 2000 வருஷமா நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நிறுத்துகிறார். யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு சபையில் நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, உலகளாவிய எல்லா சபைகளிலும் கர்த்தர் நிறுத்தினார். காரணம் என்ன? கர்த்தர் அருவருக்கிற காரியம், கர்த்தர் விரும்பத்தகாத காரியம் சபைகளுக்குள்ள இருக்கிறது. கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ முறை சபைகளுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவோம், சபைகளுக்குள்ள ரொம்ப அருவருப்பு காணப்பட்டுச்சு. இங்கேயே சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் எழுதுறாரு, புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் சபைகளுக்குள் காணப்படுகிறது. இப்ப சபையில இருக்குது, ஊழியக்காரங்கள்ல இருக்குது, விசுவாசிக்குள்ள இருக்குது. இதெல்லாம் தப்புனே தெரியாம செய்யற, தெரிஞ்சு ஆனா எனக்கு தப்பு கிடையாது, என்ன தப்புன்னு கேட்கறான். முந்தியெல்லாம் சபையில ஒரு காரியத்தை சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான இருதயம் இருந்துச்சு. எங்க பாஸ்டர் ஏதாவது பிரசங்கத்துல சொன்னார்னா எங்களுடைய நோக்கம் என்னன்னா, அவர் சொன்னார்னா ஏதோ எங்களுக்கு நன்மை இருக்கும், அதுக்கு தான் சொல்றாரு. அப்படிதான் எதிர்பார்த்தோம். இப்போ சபை எந்த இடத்துல இருக்குதுன்னா, ஏன் நான் பண்ணா என்ன, ஒரு காரியத்தை நாம் சொல்லும் பொழுது அதை செய்யாம துணிகரமா வேணும்ட்டு நீ திருப்பி அப்படியே பண்றேனா, நீ காண்கிற உன் மெய்ப்பனுக்கே நீ இவ்வளவு துணிகரமானவனா இருந்தினா, காணாத உன் தேவனுக்கு நீ எவ்வளவு துணிகரக்காரனா இருப்ப. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதுதான். உனக்கு என்ன கர்த்தர் இறங்கி நேரா சொல்லணுமா? அப்படியே ஒளி தூதர் ஒளி மாதிரி இறங்கி, நீ மகனே இந்த மாதிரி முடி வெட்டாத, இந்த மாதிரி மீச வைக்காத, இந்த மாதிரி மகளே ட்ரெஸ் போடாத, மகனே இந்த மாதிரி பேண்ட்டை கிழிச்சு விட்டுக்கிட்டு வராத, உள்ளுக்குள்ள 2 பொண்டாட்டியோட இருக்காத, சபைக்குள்ள வட்டிக்கு விடாத, இப்படின்னு சொல்லணுமா ஒவ்வொன்றும்? ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை வச்சுதான் உனக்கு பேசுவார். ஆனா இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு? இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதை பத்தி கேட்கக்கூடாது. கேட்டா சபைக்கு கோபம் வருது. உடனே என்ன பண்றீங்க? நிறைய பேர் சொல்றாங்க, உங்களை சொல்லல, அது நீங்களா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடனே என்ன பண்றாங்க? வேறொரு சபைக்கு, அங்க எப்படி வேணாலும் துணிகரமா இருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், பலிபீடத்துக்கு மேல நின்று என்ன ஆட்ட வேணா போடலாம், சினிமா பாட்டு பாடலாம். பலிபீடத்துல இருந்து கெட்ட வார்த்தை பேசுறான் இன்னைக்கு, பலிபீடத்துக்குள்ள இருந்து. அந்த அளவுக்கு சபை துணிகரமான இடத்துக்கு போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கொரோனாவுக்கு முன்னாடி சபை தேவனை விட்டு ரொம்ப தூரம் போச்சு. அதை திருத்தத்துக்கு தான் கர்த்தர் ஒரு பிரேக் கொடுத்தார். இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்படுது? அந்த பஞ்சம் வந்தாதான் தாவீது போய் கேட்பான். ஒரு பெலிஸ்தர் கையில புடிச்சு கொடுத்தாதா இஸ்ரவேல் ஜனங்க தேவன்கிட்ட போய் கேட்பாங்க. எகிப்திட்ட போய் முடிச்சு கொடுத்தாதா அவங்க போய் முறையிடுவாங்க. அவங்க அங்க அடிக்கிற அடி இங்க போகும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த மாதிரி காரியத்தை அனுமதிக்கிறார். சபை அதை பார்க்கல. என்ன செஞ்சுட்டாங்க? கொரோனால நிறைய சபைகள், அது கொரோனாங்க வந்துச்சு, ஏதோ அதை ஸ்பிரிச்சுவலாவே ஹேண்டில் பண்ணல, அதோட ஸ்பிரிச்சுவல் காரியத்தையே பார்க்கல. தேவன்கிட்ட போகணும். இப்ப பாருங்க, ரெபெக்காளுடைய வயிற்றுல பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுது. இந்த காரியம் மோதிக்கொண்டா நேரா ரெபெக்கா என்ன பண்ணணும்? தாதிமார்ட்ட போகணும். அந்த அம்மாவுக்கு ஒரு தாதிமார் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்கணும், அம்மா இந்த மாதிரி வயிறுல பிள்ளை ஒரு மாதிரி மோடுது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கணும். இல்லையா கூட இருக்கிற தாதிமார்கள்ட்ட போய் கேட்கணும், வேலைக்காரங்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம். ஆனா ரெபெக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டவுடன் இது என்னவாய் முடியுமோ என்று விசாரிக்கும்படி கர்த்தரிடத்திலே போனால் ஆவிக்குரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இன்னைக்கு ஆவிக்குரியவங்கிட்ட போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்படி கேட்டா அவங்களுக்கு பேரு பைத்தியக்காரங்க. அதே நேரத்தில் டாக்டர் கிட்ட போய் கேட்டா அவங்க ஞானம் உள்ளவர்கள். நீங்க டாக்டர் கிட்ட போக வேணாம்னு சொல்லல, அதனால கர்த்தர் கிட்ட போக கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க டாக்டர் கிட்ட போகிறது உங்க விசுவாசத்தின் அடிப்படை, நீங்க போய்க்கோங்க, நான் உங்களை அதை தடையெல்லாம் சொல்லல. ஆனா கர்த்தர் கிட்ட ஏன் போக மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறீங்க? எந்த ஒரு விஷயத்தையும் சபை ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்ணாததுனால அது ஏன் அனுமதிக்கப்பட்டதுன்னு கர்த்தருடைய இருதயம் உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்க உலக பிரகாரமாயே அதை பார்க்கறதுனால உலக பிரகாரமா அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு வேலையை பார்க்குறீங்க. அதனால மேலும் மேலும் பிரச்சனை தான் வருது. கொரோனால 6 மாசம் அப்படிதான் நடந்துச்சு. கர்த்தர் அப்பத்தையும் ரசத்தையும் நிறுத்தி போட்டார். பரவாயில்ல, இருக்கட்டும், இவங்க மனம் திரும்பட்டும். நான் சொல்லுவேன், உலகளாவிய நான் சொல்லுவேன், அந்த காலகட்டத்தில் உலகளாவிய தமிழ்நாட்டில் தான் முதலாக சபை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அனுமதி கொடுத்தாங்க. கர்நாடகாவில் கூட கொடுக்கல, தமிழ்நாட்டில் தான் அனுமதி கொடுத்தாங்க. மலேசியாவில் தான் 2020-21 தான் கொடுத்தாங்க. நான் கனடாக்கு 2023 போகும்போது அவங்க தான் அப்பதான் என்ன கூப்பிட்டாங்க. என்னன்னு சொன்னதுக்கு, பாஸ்டர் இந்த வருஷம் தான் எங்களுக்கு ஒன்னா கூடுறதுக்கு அரசாங்கத்துல பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் ஆன்லைன் சர்ச் தான் போதுன்னு சொன்னாங்க. பாருங்க, கொரோனாவுடைய தாக்கம் 2023 தான் கனடால சர்ச் திறந்திருக்கு. 2022 தான் சில சபைகள் சில நாடுகளில் சபை திறந்துச்சு.
கிழக்கத்திய நாடுகள்ல 2021 உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் 6 மாசத்துல கர்த்தர் சபை திறப்பதற்கு ஒரு அனுமதி கொடுத்தார். கர்த்தர் உங்கள் மேலையும் என் மேலையும் வச்ச கிருபை பெரியது. அதே நேரத்தில் அந்த கிருபையை போக்கடிக்காம இருக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமை. சபைகளுக்குள்ள என்ன கிருபையை போக்கடிக்கிற காரியம் நடக்குது. கொரோனாவுக்கு பின்னாடி இன்னும் அதிகமாகிட்டே போகுது. கொரோனாவுக்கு முன்னாடி சினிமாக்கார மாதிரி பாடினான், கொரோனாவுக்கு பின்னாடி சினிமா பாட்டையே பாடுறான். கொரோனாவுக்கு முன்னாடி அரசியல்வாதி மாதிரி புல்பிட்ல நின்னான், இப்போ அரசியல்வாதியாவே ஆயிட்டான். இது மேல் லெவல்ல சொல்றேன். கீழ் லெவல்ல இன்னும் மோசம். ஏன்னா நியாய தீர்ப்பு எப்பவுமே மேலிருந்து தான் தொடங்கும்னு எசேக்கியேல் புஸ்தகம் 9 சொல்லு. இங்கிருந்து ஆரம்பிக்கும். தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்ன அருவருப்புகளின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கு. ஓசியாவின் புஸ்தகம் 9:4 நம் கண்களுக்கு முன்பாக நடந்தது. இதே காலகட்டத்தில் கர்த்தர் சொன்ன, ஓசியாவில் சொன்ன அதே காலகட்டத்தில் நிறைவேற வேண்டிய ஒரு சில தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் அதே காலகட்டத்தில் நடந்துச்சு. பொதுவாக நம்ம கொரோனால பிஸியா இருந்தோம், கொரோனாவை பத்தின நியூஸ் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறினதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இந்த ஒரு வசனத்துல 3-4 தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. நீங்க அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அந்த 12:1 சொல்லுது. ஒவ்வொன்றாக ஒரு லைனா நம்ம பார்த்தீங்கன்னா, முதலாவதாக எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய்தல் என்றால் என்ன? முதல்ல அதை பாருங்க. காற்றை மேய்தல் என்றால் என்ன? காத்தை மேய முடியுமா? அதான் முதல் கேள்வி. காத்தை மேய முடியுமா? நம்ம மேய்தல்னா என்ன எடுத்துக்கிறோம்? இப்போ ஆடு மாடு எல்லாம் புல்லு மேய்து, அதான் மேய்தல். இப்போ அதை அப்படி எப்படி நாம போய் காத்தை மேயறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 23ஆம் சங்கீதத்தை சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில். இதுக்கு என்ன அர்த்தம்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை எல்லாம் கொண்டு போய் புல் இருக்கிற இடத்துல விட போறாருன்னு அர்த்தமா? இல்ல. அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்குல்ல. அதோட அர்த்தம் என்ன? பசுமையான, ஃபாதர் அழகாத பாட பாடுவார், பசுமையான புல்வெளியில் நடக்க செய்பவர். அது ஆக்சுவலா டிரான்ஸ்லேஷன்ல பசுமையான புல்லுன்னு தான் இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை, கர்த்தருடைய வார்த்தை புல்லின் மேல் இறங்குற பனித்துளியை போல இருக்குமா. புல்லுனா நம்மளை தான் குறிக்குது. அதுலதான் அந்த வார்த்தை இறங்குமா, வந்து இறங்குமா. அப்போ அந்த புல்லுள்ள இடங்களில் என்னை கண்டு போய் என்ன செய்யறாரா? மேய்க்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னை போஷிக்கிறாரு, என்ன வார்த்தையினால கொடுக்கிறாரு. உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டா கூட, இந்த வசனத்தை வாக்கு தத்தம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, அப்படி எடுத்தா கூட கர்த்தர் என்னை என்ன செய்யறாரு? கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார் அப்படின்னு அர்த்தம். மேய்தல் என்றால் என் தேவைகள் சந்திக்கப்படுதல், ஆகாரம், எனக்கு ஜீவன் கொடுக்கிறது, அல்லது எனக்கு சர்வை பண்றதுக்கு காரணமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம சாப்பிட்றது எப்படி நம்ம உடம்புக்கு தேவையோ அதே மாதிரி மேய்தல் அப்படின்னு அர்த்தம். இப்ப வசனம் இங்க என்ன சொல்லுதான்? எப்ராயிம் காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ராயிம் காத்தை சாப்பிட்டு தான் சர்வை பண்ணுவான். காத்துனால தான் அவனுடைய வாழ்க்கை சர்வைவல் நடக்கும் அப்படின்னு இருக்கு. இது எப்படிங்க காத்துனால சர்வைவல் நடக்கும்? காத்தை எப்படி மேய்தல் அப்படின்னு கேட்டா, இப்போ அதுவும் கொரோனாவில இருந்து அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம அத்தனை பேருடைய லைஃபும் காற்றை அடிப்படையாய் கொண்டது. எது அப்படின்னு கேட்டா, பேசிக் உங்க கையில் இருக்கிற செல்போன் அடிப்படை. உங்க கையில் இருக்கிற செல்போன், செல்போன் எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, இன்னொருத்தர் கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஒரு சின்ன டப்பா மாதிரி. இப்போ நீங்க போடுற கால் எப்படி அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு, அரேபியாவில் இருக்கிறவருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவருக்கு எப்படி போகுது? இந்த கால் எப்படி போகுது? நீங்க நம்பர் இதுல போடுறீங்க, போட்ட உடனே இங்கிருந்து ஒரு கனெக்ஷன் மேல இருக்கிற சேட்டலைட் செயற்கைக்கோளுக்கு போகுது. அந்த செயற்கைக்கோள் இங்கிருந்து அத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்ல இருக்கு, 300 கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சு 39,000 கிலோமீட்டர் வரைக்கும் சேட்டலைட் வச்சிருக்காங்க. அங்க போகுது. அங்கிருந்து நீங்க அமெரிக்கா நம்பரை போட்டீங்கன்னா, சரி இப்படி சொன்னாங்க ஈஸியா புரியும். அமெரிக்கால ஒருத்தர் உங்களை கூப்பிடுறாரு, கூப்பிட்ட உடனே +91 அப்படின்னா இந்தியாவுக்கு மேல இருக்க சேட்டலைட்டுக்கு வந்துடும். அங்கிருந்து கீழே கிட்டத்தட்ட எத்தனையோ 100 கிலோமீட்டரோ 1000 கிலோமீட்டரோ 2000 கிலோமீட்டரோ கீழே வரும், உங்க போனுக்கு வருது. நடுவில் நெட்வொர்க் வேற இருக்குது. இவ்வளத்தையும் தாண்டி இவ்வளோ விஷயமும் எவ்வளோ நேரத்தில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட்ல நடக்குது, மிஞ்சி போச்சுன்னா 2 செகண்ட் 3 செகண்ட். சில வாட்ஸ்அப் நம்பர்லாம் போட்ட உடனே கிடைக்கும், அப்படி போட்ட உடனே அங்கே போயிடும். சில நேரத்தில் 2-3 செகண்ட் லேட் ஆகலாம், அவ்வளோதான். இதுதான் காற்றிலே நம்முடைய சர்வைவல். இது இப்படி தான் கனெக்ஷன் நடக்குது. சரி, ஆனால் இந்த காற்று அடிப்படையாய் கொண்ட இந்த செல்போன் இல்லாவிட்டால், இன்டர்நெட் இல்லாவிட்டால், வைஃபை இல்லாவிட்டால், நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிலைமையை யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்க நிலைமைய, நான் போன் யூஸ் பண்ண மாட்டேன், இன்டர்நெட் வைஃபை இதை எதையும் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, உங்க வாழ்க்கை நடக்குமான்னு மட்டும் பாருங்க. 80% நடக்காது. 80 to 90% என்ன செய்யாது? நடக்காது.
100% நடக்காது. எப்படி சொல்றேன்னா 80% நேரடியாக காத்தை நம்பி நம்ம இருக்கிறோம். இப்போ நீங்கள் எங்கே போனாலும் முதல்ல உங்களை என்ன கேட்குறாங்க தெரியுமா? உங்கள் நம்பர் கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. உங்கள் நம்பர் என்ன? அது ஆதார் நம்பரோ அல்லது செல்ஃபோன் நம்பரோ. ஆதார் நம்பர்னா உடனே கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே கம்ப்யூட்டரில் உங்கள் நம்பர் வரணும், உங்களை பற்றின டீடைல்ஸ் வரணும். அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு கஸ்டமர் கேருக்கு போனாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு இ சேவை மையத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்களுடைய நம்பர், உங்களுடையதான அந்த நெட்டு அது இல்லாட்டி நடக்காது. எங்கே வேணால் போங்க, நெட்டு டவுனாக இருக்குது சார், இப்போ பண்ண முடியாதுன்னு ஒரே விஷயம் சொல்லிடுறாங்க. ஸோ காற்று தான் இன்னைக்கு அடிப்படை, சர்வைவல் எல்லாமே நடக்குது. இந்த காற்றை வச்சு தான் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 60-50% போயிட்டு இருந்துச்சு. கொரோனா வந்துச்சு, எல்லாத்தையும் காத்துக்கு மாத்திட்டாங்க. உதாரணமா உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு ஆன்லைன் கிளாஸஸ் முழுக்க காற்றை நம்புச்சு. அடுத்து உங்க வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் காற்றை நம்புச்சு. அடுத்து உங்களுடைய பண பரிமாற்றம் பேங்க், ஜிபே அல்லது ஃபோன்பே என்ன வேணா இருக்கட்டும், உங்களுடைய காற்றை நம்புச்சு. இப்போ உங்க பண பரிமாற்றம், வேலை, படிப்பு, ஆகாரம், இன்னைக்கு தனியார் ஆகார நிறுவனங்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க டோர் டெலிவரி. அவங்க எழுதியிருக்காங்க அவங்களோட எடிட்டோரியல்ல, இன்னும் 10 வருஷத்துக்குள்ள இந்தியாவுடைய இரவு சாப்பாடு முழுக்க எங்க கண்ட்ரோல்ல இருக்கும்னு எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஜனங்கள் ஆன்லைன்ல வாங்கி சாப்பிட தொடங்கிட்டாங்க, பழகிட்டாங்க. எது கேட்டாலும் ஆர்டர் போடு, ஆர்டர் போடு, அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ எல்லாமே ஆன்லைன், வேலை ஆன்லைன், படிப்பு ஆன்லைன், அப்புறம் உங்களுடைய பேங்கிங் எக்கானமி ஆன்லைன், உங்களுடையதான சாப்பாடு ஆன்லைன், எதை வேணா எடுத்துக்கோங்க. ஒரு எவ்வளோ பெரியதான ஒரு காரியம் கவனிங்க. நீங்க உங்க போன்ல இருந்து சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தருக்கு ஜிபே பண்றீங்க. அவர் ஏதோ ஒரு பேங்க், அவர் என்ன பேங்க் நம்பர் கடற்கரையில் அவர் நம்பர் தான் நமக்கு வேணும், நம்பருக்கு அனுப்புறீங்க. நீங்க இருக்கிறது கோயம்புத்தூர், உங்க அக்கௌண்ட் இருக்கிறது சென்னைன்னு வச்சுக்கோங்க. நீங்க இங்க இருந்து அனுப்புறீங்க. அனுப்பின உடனே சென்னையில் இருக்கிற அக்கௌண்ட்ல பணம் குறையுதா இல்லையா? குறையுது. நீங்க அனுப்புறவர் டெல்லியில் இருக்கிறாரு, அவர் அக்கௌண்ட் கோயம்புத்தூர்ல இருக்குது. நீங்க டெல்லிக்கு அனுப்பின உடனே இங்க அக்கௌண்ட்ல மாறுதா இல்லையா? இல்ல ஒரு செகண்ட். இதுக்கு நடுவுல இவ்வளத்தையும் நெட்வொர்க் மாதிரி நடுவில் இருக்கிறவங்க யாருன்னா ஜிபே, அவங்க கம்பெனி எங்க இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கு. இவ்வளத்தையும் கனெக்ட் பண்றவங்க. இவ்வளோ விஷயமும் ஒரு செகண்ட்ல நடக்குது. பணத்தை அனுப்பிட்டே கேட்குறீங்க, அனுப்பிட்டேன் வந்துருச்சான்னு பாரு. அப்படித்தானே சொல்றோம், அனுப்பிட்டேன் வந்துருச்சான்னு பாரு. சம்பந்தம் இல்லாத பேங்க்கு, சம்பந்தம் இல்லாத ஊரு, சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளு, யாருனே தெரியாது, அவர் ஷாப்பிங் பண்ணியிருப்பாரு, சார் அனுப்பி விடுங்க சார் அனுப்புறீங்க. சம்பந்தம் இல்லாத கம்பெனி ஜிபே எங்கேயோ இருக்குது. இவ்வளவும் ஒரு நெட்வொர்க்கா மாறி காற்றைத்தான் இன்னைக்கு மைய பொருளாக இருக்கிறது. காத்து இல்ல, கதை முடிஞ்சு. காத்தை மட்டும் ஆண்டவர் பிடிச்சிட்டாரு, மொத்த நெட்வொர்க் கொலாப்ஸ். அப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு கர்த்தர் காற்றை பிடிக்கிறார்னு இருக்கு. 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். இப்படி ஒரு சம்பவம் இருக்கு. நம்ம காத்தை பிடித்திருக்க கண்டேன் என்ன நினைப்போம்? இதை காத்தை பிடிச்சிட்டு நிக்க போறாங்களா? இல்ல, எல்லாம் ஸ்தம்பிக்க போகுது, எதுவுமே டிராவல் ஆகாது. காற்றை அடிப்படையாக கொண்ட எதுவுமே வேலை செய்ய போறதில்ல. இப்ப பாருங்க, நடுவில் திடீர்னு மைக்ரோசாஃப்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. மொத்த ஃப்ளைட்டையும் அங்கங்கே இறக்க சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 3000 ஃப்ளைட் இறங்கிருச்சு இம்மிடியட்டாக. ஒரு 10 நிமிஷம் தான் பிரச்சனை. இது உலகளாவிய பிரச்சனையான என்ன ஆகும் பாருங்க. ஓசியா 12:1 காற்றை மேய்கிற காலம் 2வது. நீங்க அனுப்புற மெசேஜ் லிட்டரலாகவே மேயப்படுகிறது. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பினாலும் சரி, ஃபேஸ்புக்ல அனுப்பினாலும் சரி, எக்ஸ் தளத்தில் அனுப்பினாலும் சரி, எதுல அனுப்புனீங்கனாலும் உங்க மெசேஜ் மேயப்படுகிறது, அதாவது படிக்கப்படுகிறது. நீங்க சொல்லுவீங்களே, பசங்க படிக்கும் போது நுனிப்புள் மேயாதடா நல்லா படி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்க மெசேஜ் எல்லாம் படிக்கிறாங்க. அது எப்படி எங்க மெசேஜ் அவங்க படிப்பாங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவீங்க? நான் மெசேஜ் அனுப்பினேன், அனுப்பின உடனே டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டா என் போன்ல அந்த மெசேஜ் இருக்காது, யாருக்கும் தெரியாது. ஓகே, டெலீட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்துட்டேன். இந்த மெசேஜ் அவர் போன்லயும் இருக்காது, இனி அவங்களுக்கும் தெரியாது. நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? சேஃபா இருக்கேன். டெலீட் எனக்கு ஆயிருச்சு, டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் அவங்களுக்கு ஆயிருச்சு. ஓகே ரைட்டு. ஆனால் உங்கள் மெசேஜ் உங்க 2 பேருக்கு தான் டெலீட் ஆகிருக்குது. உங்க மெசேஜ் நீங்க எந்த அடிப்படையை அனுப்புறீங்களோ, வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ யார் மூலமா அனுப்புறீங்களோ அவங்க கிட்ட அந்த மெசேஜ் குறைஞ்சபட்சம் 90 நாள்ல இருந்து 180 நாள் வரைக்கும் இருக்கும். கம்பல்சரி இருக்கும். நீங்க அனுப்புற வீடியோ, நீங்க அனுப்புற போட்டோ, நீங்க அனுப்புற மெசேஜ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அது எப்படி சொல்றீங்க அவங்ககிட்ட இருக்கும்னு? நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது அவங்க 3 கேள்வி கேட்பாங்க. நீங்க அந்த கேள்வியை கன்ஃபார்மா படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நமக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ற வேகம் பாருங்க. அப்படியே போட்ட உடனே அவங்க அது வேற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நேரா போட்டுப்பாங்க பெருசா. நம்மால ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஸ்க்ரோல் உருன்னு எடுத்துடுவோம். அப்படியே போட்டு கீழே அக்செப்ட், அவ்வளவுதான். பெரிய ஒயிட் ஹவுஸ்ல சைன் ட்ரம்ப் போடுற மாதிரி போடுவார். அதுல என்ன கேட்டான் தெரியுமா? நீங்க படிச்சா கூட உங்களுக்கு தெரியும், உங்க போன்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ், இமெயில் எல்லாத்தையும் நாங்க அக்சஸ் பண்றோம்.
நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்க? ஓகே, ஏன் முதல்ல நீ ஆப்பை ஓப்பன் பண்ணு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அடுத்து அவன் சொன்னான், உங்களுடைய மீடியாஸ், உங்களுடைய வீடியோ, இமேஜ், மைக்ரோஃபோன் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம்? ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே. கடைசியாக அவனை சொன்னான், உங்களுடைய டீட்டெயில்ஸ் அத்தனையும் எங்களுடைய தேர்ட் பார்ட்டிஸ், எங்களோட இருக்கிற கம்பெனிஸ், அவங்கக்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அவங்ககிட்ட வேணாலும் கொடு, நீ ஆப்பை ஓப்பன் பண்ணினா போதும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு மெசேஜும் சில கம்பெனிகள் கையில் போகிறது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு நடந்திருக்கும், ஆனால் இதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வேணால் இனிமேட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லையோ அல்லது இன்ஸ்டாலையோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ஒரு 2-3 தடவை போடுங்க. நீங்கள் சும்மா போடுங்க, நான் ஒரு கார் வாங்கணும், இல்லையா நான் ஒரு பைக் வாங்கணும், ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கணும், ஏதோ ஒன்று போடுங்க. ஏதாவது நல்லதாக இருந்தால் சொல்லுடா அப்படின்னு போட்டு விடுங்க. கரெக்டாக 48 மணி நேரத்துக்குள்ள இல்லை ஒரு 72 மணி நேரத்துக்குள்ள உங்களுடையதான அந்த விண்டோவில் ஒரு விளம்பரம் ஒன்று வரும். நீங்கள் கேட்ட பொருள் விளம்பரமாக வரும், ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். அது மெயிலாய் வரும், அல்லது விளம்பரமாக வரும், அல்லது யார் மூலயமா எப்படியோ வரும், அந்த விளம்பரம் வரும். இப்போ நீங்கள் அதை பார்த்த உடனே என்ன தோணும் அப்படின்னா, இதைத்தான் நான் வாங்கணும்னு நினச்சேன், அந்த பையன்கிட்ட கேட்ட ரிப்ளையே பண்ணல, இதுதான் நான் பார்க்கணும்னு நினச்சேன் நீங்கள் நினைப்பீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் ஆவிக்குறைவளாக இருந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா என்ன நினைப்பீங்கன்னா, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், கர்த்தரே எனக்கு காண்பித்தார், தேவ சித்தம்னு முடிவெடுத்துருவீங்க. ஆமாம், நம்ம தான் எல்லாத்தையுமே ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அப்படிதான் உடனே ஓ காட்ஸ் வில் இதுதான் அப்படின்னு. எப்படி இந்த ஆட் வருது, நீங்க தேடுகிறது எப்படி ஆடாக வருகிறது. நீங்க வேணா நான் சொல்றதை போய் அடுத்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மெசேஜை மட்டும் படிக்கிறதுக்குன்னு 300க்கும் மேற்பட்ட கால் சென்டர்ஸ் இருக்கு. கீவேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மெசேஜில் இருக்கிற கீவேர்டும் அவங்களுக்கு தெரியும். அந்த கீவேர்டை உள்ள மெசேஜ் வந்து அவங்க படிப்பாங்க. அந்த மெசேஜில் என்னென்ன கீவேர்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கிறது அவங்களோட இஷ்டம். அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா, போகிற அந்த கம்பெனிஸ், இவர் இந்த ஏரியாவில் இப்படி ஒரு கார் தேடுறாருன்னு அந்த ஏரியாவில் உள்ள கார் கம்பெனிஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன், எப்படி இல்லாமல் நடக்குமான்னு. நீங்கள் எங்கே போனாலும், எந்த கடைக்கு போய் பில்லு வாங்கினாலும் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறாங்களா? உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்களா? எதுக்காக? நீங்கள் பொருள் வாங்கினீங்க, பணம் கட்டிட்டீங்க, அதுக்கு பில்லும் கொடுத்துட்டாங்க, எதுக்கு நம்பர் கேட்டாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடையதான டேட்டாஸ் ஒரு சொத்து. இப்போ அவங்க எல்லாருக்கும் டேட்டாஸ் கலெக்ஷன் என்பது ஒரு சொத்து. ஒருத்தருடைய நம்பர், இப்போ உங்கள் நம்பரை நீங்கள் கொடுக்க உங்கள் நம்பரை அவங்க போட்டு பார்த்தாங்கன்னா, இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க, எந்தெந்த கடைகளுக்கு போனீங்க, எங்கெங்கெல்லாம் இந்த நம்பரை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களை பற்றி ஒரு டேட்டா ரெடி பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த மாதிரி விரும்புகிறீங்களோ அதை உங்களுக்கு விளம்பரமாக அனுப்புவாங்க. இது ஒரு பெரிய பிஸ்னஸ். இதுக்கு ஒரு 300 கால் சென்டர்ஸ் குறைஞ்சபட்சம் இந்தியாவில் மட்டும் இருக்கு. தயவு செய்து செல்போனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. தேவைக்கு மட்டும் பேசுங்க, தேவையில்லாததை பேசாதீங்க, தேவையில்லாத மெசேஜஸ் அனுப்பாதீங்க, அது உள்ள உட்காந்துக்கிட்டு பர்சனல் டீடைல்ஸை போடாதீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் அதில் போட்டு விட்டுறது, அதில் போட்டு விட்டுட்டு அப்புறமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. நான் சொல்கிறது உண்மை. அப்படியே உங்களோட பேங்க் டீடைல்ஸ் வந்து எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சுறாங்க, சேஃப். இதில் வேற உங்களுக்கு இருக்கிற ஒரே சேஃப்டி என்ன, நான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கிறேன், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னது, பாஸ்வேர்ட். என்ன பாஸ்வேர்ட் போட்டீங்க, அந்த 9க்குள்ள எதையாவது போட்டு வச்சிருப்பீங்க, அவ்வளோதானே, மொத்தமே அவ்வளோதானே. சரி, நீங்கள் பாஸ்வேர்டை தொலைச்சிட்டீங்க, மறந்துட்டீங்க, இப்போ உள்ளே போனோம், என்ன பண்ணுவீங்க, ஃபர்கெட் பாஸ்வேர்ட். ஃபர்கெட் பாஸ்வேர்ட்னு கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்புற ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே போறீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் உள்ளே போகலானா, அந்த பாஸ்வேர்டை வச்சு அவன் உள்ளே போக முடியாதா, போகலாமா இல்லையா? அப்புறம் என்ன பாஸ்வேர்டு, நீங்கள் எப்போ கேட்டாலும் ஓடிபி தராங்க தானே, இமிடியேட்டாக தராங்க தானே, அப்புறம் என்ன அதுக்கு பேர் பாஸ்வேர்டு? அது உங்களுக்கு நீங்கள் மனசாந்திக்காக வச்சுக்கிறது. பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கேன், யாருக்கும் தெரியாது, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, அது நமக்கு நாமே வச்சுக்கிறது. அந்த பாஸ்வேர்டு எதுக்கு யூஸ் ஆகுனா, உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் மனைவிக்கு தெரியாது. அதுவும் நல்ல மனைவியாக இருந்தால் கண்டுபிடிச்சிருது. அந்த அம்மாவுக்கு அப்படியே பார்க்குது, பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருது, இந்த ஆள் இந்த நம்பரை தவிர வேறு எதுவும் வைக்க மாட்டான். அதில் வேற அவர் அப்படி, இந்த சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் படம் வரைவாங்க. அது வரைஞ்சிட்டு வச்சுட்டு போனோடனே பையன் எடுத்து அதே மாதிரி போட்டு தோர்த்து காட்டுறான். இவர் கேட்குறாரு, எப்படா திறந்த, ஆமாம் இவர் பெருசாக போட்டார், நான் தான் பார்த்துக்கிட்டே உட்காந்து நினைக்கிறேன். அதனால இந்த பாஸ்வேர்டு அப்படின்லாம் நினச்சி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. யூ மஸ்ட் பி சேஃப். உங்களை நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். தேவையில்லாத காரியங்களை அதில் அப்லோட் பண்ணாதீங்க. செல்போனுங்கிறது பேசுறதுக்கான ஒரு பொருள், அவ்வளோதான். இப்போ ஆன்லைனில் கொண்டாந்துட்டா காற்று, அதில் கொண்டாந்தாச்சு. அப்போ நீங்கள் உலகத்துக்கு ஓப்பனாக இருக்கிறீங்க.
அதில் எதை வைக்கணுமோ அதான் வைக்கணும், எதை வைக்கக்கூடாது அதில் வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பீரோக்கு வெளியே எதை வைக்கணும் இருக்கு, பீரோக்குள்ளே வைக்கணும் எது இருக்கு, நீங்கள் கரெக்டாக வைக்கிறீங்க. அதே மாதிரி செல்ஃபோனுக்குள்ளே என்ன வைக்கணும், செல்ஃபோனுக்குள்ளே என்ன வைக்கக்கூடாதுன்னு இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக இருக்கட்டும் செல்ஃபோனுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறீங்க. இருக்கிறதே மோஸ்ட் டேஞ்சரஸ் ஓப்பன் புக் அதான். சில நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு, குறிப்பாக பெண் பிள்ளைகள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து 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 ஏற்றுறது. அதுவும் இந்த கடைசி காலத்தில், அதுவும் தீர்க்க தரிசனம் தான். கடைசி காலத்தில் இந்த செல்ஃபி மோகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கு பைபிளில். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? தற்பிரியம். வேற ஒண்ணும் இல்லை, செல்ஃபி. தற்பிரியம்னா என்ன? நம்மளே பார்த்து இப்படி கோணல் மாடலா வச்சு எடுக்குது, அதுக்கே திருப்தி இல்லை, டெலீட் பண்ணிடுது, திருப்பி வைக்கிறது. ஒரு போட்டோ எடுத்து பார்க்கறதுல தப்பு இல்லை, ஏதோ விருப்பப்படுறோம். ஒரு நாளைக்கு 300 போட்டோ, அதில் வேற அதுவே போட்டோ ஷூட் பண்ணிக்குது. பி போட்டு 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 அதை ஸ்டோர் பண்ணி அது அந்த போட்டோவை ஸ்டோர் பண்ணி ஃபோன் ஸ்டோரேஜ் பத்தலைன்னு பெரிய ஃபோன் வாங்குது. 128 GB 256 GB வாங்கி போட்டோவா வைக்கிது. சரி, வைக்கிறது கூட பரவாயில்ல, யாருக்காவது அனுப்பியும் விடுது, நம்பி அனுப்புது. அவன் அந்த போட்டோவை என்ன பண்றான், சேட்டை. அப்புறம் அனுப்பிவிட்டு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இப்போ உங்களுடைய ஒரு போட்டோவோ ஒரு வீடியோ மட்டும் இருந்தால் போதும், உங்களை எப்படி வேணாலும் மோசமாய் மாற்ற முடியும். நான் ஒரு ஸ்டுடியோவுக்கு இதுக்கு போயிருக்கேன், ஷூட்டிங்க்கு ஹைதராபாத்தில். அப்போ ஒரு பிரதர் எடுத்து இப்படி காட்டுறாரு, என் வீடியோ காட்டுறாரு. அவ்வளோ அழகாக நான் இங்கிலீஷ் பேசுகிறேன், என் லைஃப்பில் பேசினதில்லை. அழகாக இங்கிலீஷ் பேசுகிறேன், 3 நிமிஷம் வீடியோ ஓடுது. எனக்கு இந்த குரல் வந்து என் குரல் தான், என்னுடைய குரல் தான் இருக்குது, வேற யார் குரலுமே இல்லை, என் குரல் தான் இருக்குது. எனக்கு பயங்கர ஆச்சரியம், நம்ம இந்த வீடியோ பேசலை. அதை விட பெரிய ஆச்சரியம், லிப் சிங்க் ஆகுது, கரெக்டாக லிப் சிங்க் ஆகுது. எனக்கு ஆச்சரியம், நான் பேசலை, இது வரைக்கும் இப்படி ஒரு வீடியோ எடுக்கலை. ஆனால் இதே மாதிரி ஷட்டை போட்டு நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம். இது என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்களுடையதான வாய்ஸை வச்சு இதே மெசேஜை இங்கிலீஷ்க்கு மாற்றிட்டோம். எப்படியா லிப்சிங் ஆகுது? அதுக்கு ஒரு ஆப் இருக்குது பாஸ்டர், அதுக்கேற்ற மாதிரி லிப்சிங்கும் பண்ண வைக்கலாம். இப்போ உங்கள் ஒரு வீடியோ இருந்தால் போதும் 10 லாங்குவேஜில் உங்களை பேச வச்சிடலான்றாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் மோஸ்ட் டேஞ்சரஸ். இப்போ நான் பேசினது எது, நான் பேசாதது எதுன்னு உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி தான் உங்கள் வீடியோ உங்கள் ஃபோட்டோ தேவையில்லாதவன் கைக்கு போய் மாட்டுச்சு, தொலைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது நான் இல்லை, அது அவங்க ஏஐயில் பண்ணியிருக்கிறாங்க, தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு சைபர் கிரைமுக்கு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சு உனக்காக அவங்க எல்லாம் செய்வாங்க. இல்லைன்னு சொல்ல, அது வரைக்கும் உன் மன உளைச்சல், அது வரைக்கும் உன் பிரச்சனை. அதுவும் இன்னும் இருக்கிற மீடியா இருக்குது பாருங்க, பின்னாடி சொல்றேன், அது சரியா தப்பான்னு கூட தெரியாது, உடனே ப்ரொபகண்டா. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். சரி பண்றதுக்கு முன்னாடி வராம தடுப்பது தான் நல்லது. தயவு செய்து போட்டோ எடுங்க, உங்க இஷ்டம் எடுங்க, ஆனால் ஒரு லிமிட்டா. எதுக்குமே அளவுக்கு மீறின ஆபத்து தான், அளவுக்கு மீறிச்சு ஆபத்து. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் ஸ்டேட்டஸ்ல என்ன வைக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. முந்தியெல்லாம் குடும்பமா ஹோட்டலுக்கு போனோம்னா சாப்பாடு வந்த உடனே குடும்பம் சின்ன ஜோம் பண்ணுவாங்க. இப்ப ஜோம் பண்றது இல்ல, சாப்பாடு வந்தோடனே இருங்க மொத்தம் உட்காந்து போட்டோ எடுக்குது. அது ஃபர்ஸ்ட் வேலையே போட்டோ தான். எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அதை போன் அடிக்கிறான், என்ன ஹோட்டல்ல சாப்பிட்ற போல, என்னடா இது நம்ம சாப்பிட்றது எப்படி அவனுக்கு தெரியுதுன்னா, இது வச்ச ஸ்டேட்டஸ் அவன் பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறான். அப்புறம் நமக்கு வீட்டுக்கு வரதுக்குள்ள வயிறு வலி வந்துடுது. அவன் என்ன பேசியிருப்பான், குடும்பமே உட்காந்து திங்குது. அப்புறம் வரும்போது இது என்ன சொல்லுது, அந்த ஹோட்டல் சரியில்லை, நீ சரியில்லை, எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ், எதுக்கு எடுத்தாலும் ஸ்டேட்டஸ். ஒரு ஆள் அன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு, நான் பார்க்குறேன், நாங்கள் குடும்பமாய் புறப்பட்டு கொடைக்கானலுக்கு போகிறோம். இந்த ஸ்டேட்டஸ் யாருக்கு? நான் நினைச்சேன் அந்த ஏரியாவில் இருக்க திருடனுக்கு. நாங்கள் வீட்டில் இல்லை, வந்துட்டு போங்க, வீடு ஃப்ரீயாக தான் இருக்கு. எதுக்கு இதெல்லாம் ஸ்டேட்டஸ்ல வைப்பிய? இதை எதுக்கு ஸ்டேட்டஸ்ல வைப்பிய? போனை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எல்லாம் சில ஆட்களுக்குலாம் எல்லாமே உடனே இமிடியேட்டா நாங்கள் வந்து விட்டோம், நுழைந்து விட்டோம், அந்த வீட்டுக்குள் முதல்ல அவரை பார்த்தோம், தண்ணி குடித்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய அமெரிக்க அதிபரும் புதினும் மீட் பண்றாங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் பண்றதுக்கு ஃபிளாஷ் நியூஸ். கவனிச்சுக்கொள்ளுங்க, சில விஷயங்களை எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்வது சந்தோஷம், இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு பகிர்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே எது எங்க போய் முடியும்னு தெரியாது. இது மோசமான உலகம், உங்களை நீங்க தான் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளணும். அப்புறம் பாதிக்கப்பட்ட பிறகு அழுவுறதுல அதெல்லாம் இந்த உலகம் மோசம், ஆமா மோசம், ஜஸ்ட் கேர்ஃபுல். இன்னைக்கு காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிற காலம். கொண்டல் காற்றுனா வின் ஃப்ரம் ஈஸ்ட் இருக்கும் இங்கிலீஷ்ல இருந்து. நான் இதை நிதானிக்கிறேன் இப்படி, இது வந்து என்னுடைய நிதானம் இந்த விஷயத்துல மட்டும். கொண்டல் காற்றுனா வின் ஃப்ரம் ஈஸ்ட் அப்படின்னு இருக்கும். வின் ஃப்ரம் ஈஸ்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 5G இருக்கு பாத்தீங்களா, இந்த டெக்னாலஜி வந்து ஈஸ்ட் டெக்னாலஜி.
4G வரைக்கும் வெஸ்ட் டெக்னாலஜி. இந்த 5G அடுத்து 6G இருக்கு, இப்போ சைனா 10G கொண்டாந்து இருக்குது. இது எல்லாமே கிழக்கத்திய நாடுகளுடைய டெக்னாலஜி. இது வரைக்கும் உள்ளது எல்லாம் மேற்கத்திய நாடுகள். 2G 4G எல்லாம் மேற்கத்திய நாடுது. இந்த 5Gல இருந்து அத்தனை கிழக்கத்திய நாடுகள், ஹுவே நிறுவனம் இவங்களுது. ஸோ இப்போ இந்த கிழக்கத்திய காற்று தான். ஏன்னா தானியேல் புஸ்தகம் 7:2-3ல வசனம் சொல்லும், பூமியின் 4 திசைகளிலிருந்து 4 காற்றுகள் பெரிய சமுத்திரத்தின் மேல் வீச கண்டேன். அப்படிதானே இருக்குது. அதை வாசிங்க, தானியேல் 7:2-3. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய தானியேல் 7:3 வாசிங்க. தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. 4 மிருகங்கள் எழும்பி வந்துச்சுன்னு இருக்கும், 4 ராஜ்யம் வரும். இந்த 4 காத்துகள் என்பது 4 விதமான ஆளுமை. இதுல கிழக்கிலிருந்து வீசும் காற்றுன்னு ஓசியா 12:1 சொல்லுது. இந்த காற்றின் காலம் தான் இப்ப நடக்குது. எல்லாமே கிழக்கத்திய நாடுகளுடைய ஆளுகை ஆரம்பிக்கிறது. கவனிச்சு கொள்ளுங்க, வேதம் சொன்னபடி நம் காலத்துல காற்றை மேய்கிறது வந்தாச்சு. காற்றின் ஆளுகை தொடங்குறது. தொடர்ந்து 12:1 ஓசியா வாசிங்க பாப்போம். கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான், அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும். என்ன அழகான ப்ராஃபஸி பாருங்க. காற்றை மேய்கிறான், பொய்யும் கேட்டும் பரப்பப்படுகிறது, வர்த்திக்க பண்ணப்படுகிறது. இன்னைக்கு மீடியாவை அப்படியே இருக்கு. இந்த இடத்துல இன்னைக்கு மீடியாவில் இருக்கிறதுல 90-95% ஒன்று கேடு இல்லை பொய். உங்களுக்கு கேடு விளைவிக்கிற நியூஸாக தான் இருக்கு. நீங்களும் அந்த நியூஸை தான் பார்க்குறீங்க. நல்ல நியூஸை பார்க்கறதுக்கு யாரும் இப்போ என்னவா இல்லை, ரெடியா இல்லை. இப்போ நான் என்ன வச்சு மட்டுமே சொல்கிறேன். இப்போ எங்கள் ஊழியத்திலேயே நாங்கள் மெசேஜ், அதை ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன். என்ன பாலிசியானா, என்னுடைய மெசேஜுக்கு தமிழில் ஒன்று வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்கும் பார்க்கறதுக்கு ஹெட்டிங்னு ஒன்று. அதை பயமுறுத்துற மாதிரி வைக்கக்கூடாதுன்னு நான் வச்சுருக்கிறேன். எதையுமே சாஃப்டாக சொல்லணும் அப்படின்னு வச்சுருக்கோம். ஆனால் அந்த மெசேஜை எங்கள் சேனலில் ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அதே மெசேஜை இன்னொரு சேனல்காரர் எடுக்கிறார். ஆனால் அவர் டைட்டில் அப்படி வைக்கல, கொலை நடுங்கும் செய்தி. அதே மெசேஜ் தான். அதில் கொலை நடுங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கே தெரியும் அதில் கொலை நடுங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் எப்படி போச்சுறாரு, திடீரென்று வந்த முக்கிய செய்தி, MD ஜெகன் வேலை முடிஞ்சு 2,00,000 பேர் 3,00,000 பேர் பார்க்குறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதே மெசேஜ் நம்ம போட்டா 30,000 பேர் பார்க்குறான். அதே மெசேஜ் அங்கே போட்டா 3,00,000 பேர் பார்க்குறான். என்ன காரணமா இருக்கும்? எடுத்து பார்த்தா வேற ஒன்றுமே இல்லை, தம்ப்நெயில் பிரச்சனை. இந்த தம்ப்நெயில்ல உங்களுக்கு நார்மல் செய்தி வச்சா நீங்கள் யாரும் பார்க்கறதில்லை. இப்போ மகிமையின் படிகள் உள்ளேயே போகிறதில்ல. நீங்கள் யாரும் உள்ளேயே போகிறதில்ல. பரலோகத்திற்கு போவது எப்படி? உள்ள போகிறதில்ல, போகிறதே இல்லை. அடுத்த அழிவு நடப்பது என்ன? அத்தனை பேர் குமிஞ்சிடலாம் உள்ள போய். இல்லை சிரிக்காதே, நீங்கள் தான் இருந்தாலே, வேற யாருமே இல்லை, நீங்கள் தான். நான் அதனால தான் அந்த வியூஸை பார்த்து சந்தோஷப்படவே மாட்டேன். இவ்வளோ வியூஸ் போதுன்னு சந்தோஷப்பட மாட்டேன். காரணம், இந்த வியூஸ் பார்க்கறது ஆள் எல்லாமே நல்ல நிலைமையில் உள்ள வரதில்லை. நீங்கள் நல்ல நிலைமையில் வாங்குறதுனா சாஃப்டான மெசேஜ்லாம் போடணும்ல, அதுக்கெல்லாம் போகாது பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது இப்போ உலகத்தானுடைய செய்தியெல்லாம் போய் பாருங்க. நல்ல செய்திக்கு ஆளே இல்லை, நார்மல் செய்திக்கு ஆளே இல்லை. ஏதாவது போடணும். நான் ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன். ஒரு பெரிய ஆளுடைய போட்டோவை போட்டு அவர் வீட்டில் மிகவும் சோகமான செய்தி, அத்தனை பேரும் கலக்கம் கண்ணீர். நான் உள்ள போயிட்டேன். ஐயோ பாவம் என்ன நடந்துச்சோன்னு உள்ள போனா அந்த ஆள் வீட்டு நாய் செத்து போயிருக்கு. நிஜமா அவர் ஆசையாய் வளர்த்த நாய் செத்து விட்டது. அவர் சோகமாக இருக்கிறார். அநேகர் ஆறுதல். நான் என்ன அடிச்சுக்கிட்டேன், ஏன் நாயே உனக்கு இந்த வேலை, வேற என்ன செய்யறது? இன்னைக்கு இந்த மாதிரி கேடும் பொய்க்கும் தான் இம்பார்ட்டன்ஸ். எது உண்மை, ரெண்டாவது எது உண்மை எது பொய்யின் வேற உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்களும் இருக்கீங்கல்ல, இந்த விஷயத்தை எதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? நீங்க நல்லா சொல்லுங்க, எதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? காலையில் வாக்கு தத்தத்தை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. அதையும் நீங்க படிக்க போறதில்ல. உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ற 10 பேர் இருக்கா, நீங்க ஃபார்வர்ட் பண்றது இருக்கு. ஏன்னா உங்களுடையதான ஜனநாயக கடமை அதோட தீர்ந்துருச்சு. ஸ்பிரிச்சுவல் கடமை. காலையில் வசனத்தை ஃபார்வர்ட் பண்ணியாச்சுன்னா, சோத்திரம் ஆண்டவரே இன்னைக்கு 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டோம், வேலை முடிஞ்சு. இதை தவிர நீங்க என்ன ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. ஒன்று அந்த ஊழியக்காரனை பத்தி இடகுடமா இருக்கணும், இல்லைன்னா நீங்க ஃபார்வர்ட் பண்ண போறதே கிடையாது. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கிடுகிடுன்னு இருக்கணும், நடுநடுங்கும் செய்தி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. இல்லைன்னா எதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடப்பது என்ன இப்படின்னு போட்டா உடனே உள்ள போய், அதுவும் போறீங்களா இல்லையோ ஷேர் பண்ணிட்டா இவனே உள்ள போறான், அமுச்சு விட்டுறான். அமுச்சு விட்டு நம்ம பார்க்கலான்னு வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணி வேற கேட்கறான், நான் உன்னை அனுப்புனேன் நீ பார்க்கலையா? ஏன் அந்த செய்தியை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? அதனால உங்களுக்கு என்ன பலன்?
இல்ல அந்த ஊழியக்கார பத்தி உண்மையா இருக்கட்டும், அவர் செஞ்சது தப்பாவே இருக்கட்டும், அதை ஃபார்வர்ட் பண்றதுனால உங்களுக்கு என்ன பலன்? வேதம் தெளிவா சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. இப்போ இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ ஒருவேளை அது பொய்யா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி உண்மையாவே இருக்கு, அதனால கொஞ்சம் பேர் இடர் அடைஞ்சிட்டான், என்ன பண்ணுவீங்க? நல்லா கவனிங்க, இங்கே குற்றம் இல்லாதவன் எவனும் இல்லை. தெளிவா இயேசு சொல்லிட்டாரு, அவன் முதுகுல இருக்கிறத முதல்ல பாரு, உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை முதல்ல எடுத்து போடு, அப்புறமா அவன் சகோதரன்கிட்ட போலான்னு. இங்கே நியாயம் தீர்க்கிறவர்கள் அதிகமாயிட்டாங்க. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்றேன், நீங்க ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது காஸ்பல். இயேசு சொன்னது, போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க. இதான் யூ வாண்ட் டு ஃபார்வர்ட். இப்போ நீங்க எதை ஃபார்வர்ட் பண்றீங்க? கேடானதை ஃபார்வர்ட் பண்றீங்க, அல்லது பொய்யானதை ஃபார்வர்ட் பண்றீங்க. அது உண்மையா இருக்குது, கேடா இருக்குது, இல்ல நன்மையா இருக்குது, பொய்யா இருக்குது. இந்த இந்த கேட்டகரிக்குள்ள தான் இருக்கு. நோவா நிர்வாணமாய் படுத்திருந்தார், உண்மை, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அவர் வீட்டில் அவர் படுத்திருக்கிறார். போய் பார்த்தான் ஒருத்தன், அவன் தான் முதல்ல மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணவன். ஏன்னா ஏதேனில் கூட ஆண்டவர் கேட்டார், நிர்வாணி என்று அறிவித்தவன் யாருன்னு. இங்கே அறிவித்தவன் பேரே நமக்கு தெரியுது, காம் தான் போய் சொல்றான். நோவா குடி அந்த திராட்சை ரசம் தெரிந்து எழுந்திருக்கிறார். சேமு யாபேத்தோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டாங்க, ஃபார்வர்ட் பண்ணல. உங்க பாஷையில் சொல்றேன், துணியை போட்டு மூடிட்டாங்க. இப்போ நோவா எழுந்திருச்சாரு. வசனம் சொல்லுது, அதை மூடினவனுக்கு ஆசீர்வாதம், ஃபார்வர்ட் பண்ணவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டது. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதை நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க. தயவு செய்து பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை ஃபார்வர்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. சுவிசேஷம் சொல்லுங்க. அதன் மூலமாய் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் அது உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் இருக்கும். நீங்க இப்படி பண்றதுனால உங்களை நம்பித்தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேனலே நடத்துறாங்க. தயவு செய்து பொய்யையும் கேட்டையும் என்ன செய்யாதீங்க, வர்த்திக்க பண்ணாதீங்க. அதுல ஒரு குரூப்பா நீங்க இருக்காதீங்க. திருப்பி வாசிங்க, ஓசியா 12:1. காற்றை பின்தொடர்கிறான், அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். அசிரியரோடு கூட இந்த தீர்க்க தரிசனம் 2021 நடந்துருச்சு. இங்க இருக்கு பாருங்க, அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணியாச்சு. 2000 வருஷமா, ஏன் இன்னும் சொல்ல போனா 3000 வருஷமா அசிரியரோடு கூட உடன்படிக்கை கிடையாது. சனகரிப் காலத்துல இருந்து அவன் தான் அசிரிய ராஜா, அசிரியரோட உடன்படிக்கை கிடையாது. அதுக்கப்புறம் 2000 வருஷம் இஸ்ரவேல் கிடையாது. ஆனா அவங்க திரும்பி வந்த பிறகு அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணுவாங்கன்னு இருக்கு. 2021 அரபு நாடுகள் 7 நாடுகளோடு கூட, யுஏஇன்னு சொல்ற நாடுகளோடு கூட பண்ணியாச்சு. அதோட கூட அநேக நாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் ஆபிரகாம் அக்கார்ட் 2.1 சொல்லி இன்னும் அரபு நாடுகளோடு கூட சைன் பண்றதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதான் அசிரியரோடு கூட உடன்படிக்கை. வேதம் சொன்னது. இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னு கேட்டா இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரவேலை பரம எதிரியா பார்க்கறவங்க, பரம எதிரி. இவங்களுடைய நாட்டோடைய பாஸ்போர்ட்ல அவங்க நாட்டு பேர் இருக்கும், எந்த நாடு கொடுத்தோ அந்த நாட்டோட பேர் இருக்கும். ஆனா எல்லா நாட்டு பாஸ்போர்ட்லையும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் பார்த்திருக்கேன், ஃபர்ஸ்ட் பேஜ்ல திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் இஸ்ரேல்னு இருக்கும், பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த பாஸ்போர்ட்டை இஸ்ரேலுக்கு கொண்டு போக கூடாது, அவங்க பாஸ்போர்ட் கூட இஸ்ரேலுக்குள்ள போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க. அந்த மாதிரி அந்த இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் பகை, 3000-4000 வருஷம் பகை. ஆனா வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் அசிரியோடு கூட உடன்படிக்கை நடக்கும், நடந்துருச்சு. ஓசியா 12:1 நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது. இதை விட ரொம்ப நடக்கவே வாய்ப்பில்லாத ஒரு விஷயம், அதுவும் இதே காலகட்டத்தில் நடந்துச்சு. அதே 12:1 திருப்பி வாசிங்க பார்ப்போம். அசிரியோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான், எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த தீர்க்கதரிசனம் என் வியூல கேட்டீங்கன்னா நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேலுடைய நம்பர் 1 எதிரி தான் எகிப்து. 1948 இருந்து 72 வரைக்கும் அவங்க தான் எதிரி. ரெண்டாவது, எகிப்துக்கு எண்ணெய் வேணும்னா அப்படி கூப்பிடுற தூரத்தில் சவுதி அரேபியா இருக்குது. அங்க தபுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போயிட்டீங்கன்னா எகிப்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஆறு தான் ஓடும். இங்கிருந்து பார்த்தா எகிப்தில் ஓடுற வண்டிகள்லாம் தெரியும். சவுதி அரேபியால இருந்து பார்த்தா, பார்க்குற தூரம் நான் சொல்றது, நான் பார்த்ததுனால சொல்றேன், பார்க்குற தூரம். அந்த நாட்டில இருந்து இவங்கிட்ட கேட்டா எண்ணெய் உடனே கொடுத்துருவான். ஏன்னா சவுதி அரேபியால மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக ஒரே ஆட்கள் இவங்க எல்லாரும். ஆனா இஸ்ரேல் வந்து எதிரி நாடு. ஆனா பைபிள் சொல்லுது இஸ்ரேல்ல இருந்து எண்ணெய் எகிப்துக்கு போகும். இன்னொன்னு சொன்னீங்கன்னா எகிப்துல தான் சூயஸ் கால்வாய் இருக்குது, அந்த வழியா தான் எல்லா காரியங்களும் போகும், கப்பல்கள் போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல தான் தேவையானதெல்லாம் அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ எண்ணெயை இஸ்ரேல்ல இருந்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கு. அந்த இடத்துல இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, வேதம் சொல்லுது இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு கொண்டு போகப்படும். இது நடக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டா 2021-22 இது நடந்துருச்சு. எகிப்துக்கு எண்ணெய் இஸ்ரவேல்ல இருந்து போயிருச்சு. பைப் போட்டு லேவியதான் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது லேவியதான்னா கடல் பாம்பு, கடல் வழியாக பெரிய பைப் போட்டு இஸ்ரவேலுடையதான இந்த ஆயில் கம்பெனியிலிருந்து எண்ணெய் அப்படியே எகிப்துக்கு போகுது. இப்போ காட்டுவாங்க பாருங்க, ஒரு பைப் உள்ள போகும். இதுக்கு பேர் தான் கடல் பாம்பு மெத்தட். அது என்னைக்கு நடந்துச்சுன்றது பக்கத்தில் ஜெருசலேம் போஸ்ட் எகிப்து போது பாருங்க.
இப்படி இந்த பைப் வழியாக எண்ணெய் எகிப்துக்கு போகுது. இது அவங்க சைன் பண்ணதுக்கான ப்ரூஃப். என்னைக்கு பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்றதான ப்ரூஃப் இந்த இடத்துல இருக்கு. கவனிங்க, ஓசியா 12:1 நம் காலத்துல நடந்த தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுச்சு. ஆண்டவர் சொன்னபடியே ஒவ்வொரு காரியமும் வரிக்கு வரி, எழுத்துக்கு எழுத்து 100% அப்படியே தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறியது. அல்லேலூயா. அதான் சொல்றேன், இந்த வேதத்தை நீங்க வெறும் வாக்கு தத்தம் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் படிக்கிற மக்களா மாறிட்டீங்க. அதனால தான் இதுல உள்ள மகத்துவம், தீர்க்க தரிசனம் எதுவும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம் காலத்துக்கு இதெல்லாம் அடையாளம் பாருங்க. கர்த்தர் சொன்ன இத்தனை காரியமும் நடக்கும்னா இதுக்கு அடுத்து சொன்ன காரியம் என்ன செய்யும், நடக்க போகுது. அப்படியே 3ஆம் அதிகாரத்துல இருந்து ஒவ்வொரு சம்பவமா நடந்துகிட்டே வருது. 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நடந்திருக்குது. இதை அடுத்து அப்படியே போனீங்கன்னா யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நேத்து இதை பத்தின செய்தி தான் நம்ம எடுத்தோம். அதாவது எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டோம். கரெக்டா இந்த சம்பவங்கள், கொரோனா முடிஞ்சு இந்த சம்பவங்கள்லாம் முடியுது, யூரோப்பியன் யூனியன் சூப்பர் பவராக மாறுகிறது. எப்படி மாறுதுங்கிறத நேத்து உங்களுக்கு டீடைலா எடுத்தோம் 1.5 மணி நேரம். யோவேல் 1:5 வரைக்கும் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாக நடந்துருச்சு. இதுக்கு நடுவுல தான் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும்னு இருக்கு. 3 வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். முதலாவதாக யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. முதலாவது கர்த்தருடைய நாளை பத்தி சமீபமாய் இருக்கிறது. இரண்டாவது 2:1 வாசிங்க. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. மூணாவது 2:11 வாசிங்க. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளைய மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த 2 அதிகாரத்துல மட்டும் 3 தடவை கர்த்தருடைய நாள் சமீபம், கர்த்தருடைய நாள் மகா பயங்கரம், கர்த்தருடைய நாள் சமீபம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த கர்த்தருடைய நாள்னா என்ன? கர்த்தருடைய நாள் என்பது ரகசிய வருகையா பகிரங்க வருகையா? அதை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாள் என்பது ரகசிய வருகையா பகிரங்க வருகையா? வாசிங்க 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இது எந்த நாளை குறிக்குது? இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு சொல்றது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. வெளிப்படுத்தல் 16, 15, 16 வாசிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவர் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதான் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அப்ப வசனம் தெளிவா சொல்லுது. இந்த கர்த்தருடைய நாள் என்பது எதுக்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க பகிரங்க வருகையை பத்தி சொல்லப்படுகிறது. முழுக்க முழுக்க பகிரங்க வருகையை பத்தி சொல்லுது. இது ரகசிய வருகையை பத்தி சொல்ற வார்த்தை இல்ல, இது பகிரங்க வருகையை பத்தி சொல்ற வார்த்தை. அப்போ யோவேல்ல 1:5 வரைக்கும் நம்ம கண்களுக்கு முன்பாக நடக்குது, எழும்பி வருது, எல்லாம் நடக்குது. அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வருகை நாள் சமீபம் சமீபம் சமீபம்னு சொல்றாங்க. அது வெளிப்படுத்தல் 16 படி பகிரங்க வருகையை பத்தி சொல்லுது. அப்போ இதுக்கு நடுவுல சபை எடுத்துக்கொள்ளப்படணும். அது நம்ம ரகசிய வருகைன்னு சொல்றோம், அந்த வார்த்தை கிடையாது, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அது நடக்கணும். இதை பத்தி பைபிள்ல இருக்குதா, யோவேல்ல இருக்குதா, இல்ல வேற எங்கேயாவது இருக்குதா, இதுக்கு நடுவுல இருக்குதான்னா ஆச்சரியப்படுற விதமா கடைசி நாட்களை பத்தின சபை காலத்தை பத்தின ஆரம்பமும் முடிவும் யோவேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்றாருல. 2ஆம் அதிகாரத்துல யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். இந்த வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறினதாக பேதுரு சொல்றார். சோ இதுதான் கடைசி நாட்களுடைய ஆரம்பத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், பகிரங்க வருகை, இதை பத்தியும் யோவேலுக்கு வெளிப்படுத்தப்படுது. ஆனால் சபை ஆரம்பிச்ச பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதை பத்தி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு. சபை முடிவடைகிறத பத்தி இருக்குதா, எடுத்துக்கொள்ளப்படுறத பத்தி அங்க இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க, முடிக்கலாம். 2ஆம் அதிகாரம் யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஜனத்தை கூட்டுங்கள். ஜனத்தை நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணீங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கு, யோவேல் புத்தகத்தில் இருக்கு. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன்
தன் அறையையும், நல்ல கவனிங்க, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்கள். புறப்படுவார்களாக. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? மணவாளன் மணவாட்டி என்பது முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டு சபையினுடையதான உறவு. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலை மணவாட்டின்னு ஆண்டவர் சொல்லல, புதிய ஏற்பாட்டில் சபையை கர்த்தர் மணவாட்டின்னு சொல்றார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியா இந்த இடத்துல சபையை மணவாட்டி என்று அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. வசனம் தெளிவா இருக்கு. மணவாட்டி மணவாளன் அப்படின்றது ஒரு தடவைக்கு பல தடவை புதிய ஏற்பாட்டு சபையை பத்தி மட்டும் சொல்லப்பட்டது. அதே காரியம்தான் உன்னத பாட்டிலையும் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. சோ யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை திருப்பி வாசிங்க. இப்ப ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். நல்ல கவனிங்க, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அதான் முக்கியம். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவின் வலது பார்சத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஃபாதர்ஸ் சாம்பர்னு இருக்கும். அங்கிருந்து மணவாளன் தன் அறையையும், அடுத்து மணவாட்டி தன் மறைவையும். மணவாட்டி தன் மறைவு அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. அப்பனா மணவாளனுடைய அறை என்பது பிதாவின் வலது பார்சம், மணவாட்டியின் மறைவு என்பது கண்மலையின் வெடிப்புக்குள்ளே தங்கியிருக்கிற சபை. வசனம் சொல்லுது, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், மணவாளனும் மணவாட்டியும் புறப்பட்டு போக போகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி நேரடியா வசனம் இருக்கு, நேரடியா இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் கர்த்தருடைய நாளே வருது. வாசிங்க யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமா இருக்கிறது. இன்னும் கர்த்தருடைய நாள் வரல, சமீபம் சமீபம் சொல்லிட்டே இருக்குது. ஆனா அதுக்கு நடுவுல மணவாளனும் மணவாட்டியும் புறப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமும் யோவேல்ல தான் இருக்குது. சபை புறப்பட்டு பரலோகத்துக்கு போகிற தீர்க்க தரிசனமும் யோவேல்ல தான் இருக்குது. இந்த 2 காரியமும் வெளிப்பாடு யோவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் மிக துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. இப்போ யோவேல் 1:5-6 காலத்துல நம்ம இருக்கிறோம். வெகு சீக்கிரத்துல 2:16 நடக்க போகுது. அதுக்குத்தான் அந்த 16வது வசனம் சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள். இப்போ உங்க எல்லாரையும் அதுக்கு தான் கூட்டி இருக்குது. உங்களை இப்படி கூட்டினதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? கவனிச்சு கொள்ளுங்க. இதே இடத்துல இந்த மீட்டிங் 10 வருஷம் கழிச்சு நடக்குது. 10 வருஷம் கழிச்சு நடக்குது. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த 10 வருஷத்துல உங்களை கூட்டுவதற்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அவரை வைத்து கர்த்தர் ரெடி பண்ணினார். அத்தனை பேரை வச்சு ரெடி பண்ணியிருக்கிறார். இப்போ இத்தனை பேருக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் இவ்வளவு காரியங்களையும் இந்த 10 வருஷத்தில் வெளிப்படுத்தி கொடுத்தார். இப்போ ஜனத்தை கூட்டுவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியாக்கப்பட்டது, தீர்க்க தரிசனமும் வெளியரங்கமாக்கப்பட்டது. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். நீங்கள் கூடி வந்தது சபை பரிசுத்தப்படுவதற்கு. ஏதோ 4 நாள் மீட்டிங் நடத்தினாங்க, ஏதோ ஒரு வருஷத்துல அவங்க வைக்கிற கன்வென்ஷன் இது ஒவ்வொரு வருஷமும் நடத்துவாங்க, அது வேற. இந்த வருஷம் உங்களை கூட்டினதுக்கு கர்த்தருக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. உங்களையும் என்னையும் மணவாளனும் மணவாட்டியுமான அந்த வருகையில சேர்ப்பதற்கு தான் இது கூட்டப்பட்டிருக்கிறது. எதுக்கு இவ்வளவு பெரிய பிரயாசம்? எதுக்கு இவ்வளவு பேரை கூட்டி சேர்க்கணும்? அதுக்கான காரியங்களை ஆண்டவர் இவ்வளவு ரெடி பண்ணதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு நோக்கம் தான் கர்த்தருக்கு உண்டு. தன்னுடைய மணவாட்டி சபையை கொண்டு போய் தன்னோடு கூட வைத்துக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அது வரைக்கும் சபை பரிசுத்தம் பண்ணப்படும். சபை பரிசுத்தப்படுவதற்கு தான் கூடி வருது. சபை வேற எதுக்காகவும் கூடி வரவே இல்லை. திருப்பியும் சொல்றேன், நான் எப்பவும் சொல்வேன், சபை ஹீலிங் சென்டர் இல்லை, சபை டெலிவரன்ஸ் சென்டர் இல்லை, சபை டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர், மறுரூபமாக்குற இடம். அந்த மறுரூபம் ஆகும்போது ஹீலிங் நடக்கும், மறுரூபம் ஆகும்போது டெலிவரன்ஸ் நடக்கும், மறுரூபம் ஆகும்போது பிளெஸிங் வரும், மறுரூபம் ஆகும்போது எல்லாம் வரும்.
ஆனா உங்களுடைய என்னுடைய நோக்கம் எப்படியாவது மறுரூபமாகி அவரோடு கூட மேலே பறந்து போவது. இது ஒண்ணுதான் நம்முடைய திட்டம், இதான் நம்முடையதான எதிர்பார்ப்பு. இதுக்குத்தான் சபை, இதுக்குத்தான் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார், வேற எதுக்காகவும் இல்லை. நான் சொல்லுவேன், வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காகத்தான் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இம்மைக்காக மட்டும் அவரை தேடுவோமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுது. வேர்ல்ட்லி பிளெஸிங்காக நீங்க சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்மை விட உலகத்தான் ஆசீர்வாதமா தான் இருக்கிறோம். அங்க உண்மையா நீங்க வேலை செஞ்சா அங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனால் பரலோகத்துக்கு போகிற வழி, பரிசுத்தம்னா என்ன, நித்திய ஜீவனா என்ன, இயேசுவோடு கூட போவதுனா என்ன என்பதை, நித்திய ஆசீர்வாதம்னா என்னங்கிறத உலகத்தால சொல்லவே முடியாது, சபையால மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்காகத்தான் நீங்க இங்க வரீங்க. அப்படி வருகிற உங்களுக்கு உலக ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் சேர்த்து கொடுக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும், பின்பு இவை யாவும் உங்களுக்கு. நான் இப்பவும் சொல்றேன், நேற்று சொன்ன திருப்பியும் சொல்றேன், இந்த உலக ஆசீர்வாதம் கர்த்தருடைய பார்வையில் ஒரு பொருட்டே இல்லைங்க. அவர் நினைச்சாருன்னா ஒரு நாள் ராத்திரியில எக்கானமியை மாத்தி இஸ்ரவேலை ஆசீர்வதிச்ச மாதிரி உங்களை என்னை ஆசீர்வதிச்சிருவார். அவர் நினைச்சாருன்னா ஒரே நாள் ராத்திரியில 6 லட்சம் புருஷரை கொள்ளையிட பண்ணி புறப்பட பண்ணுவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா ஒரே நாள் சாயங்காலத்தில் பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் மைல் கணக்கில் காடையை விழ பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா கண்ண மூடி கண்ண திறக்கத்துக்குள்ள 5000 புருஷர்களுக்கு அப்பம் கொடுப்பதற்கு, மீனை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நினைச்சார்னா 6 நாள்ல சர்வ உலகத்தையும் உண்டாக்கி நம்ம கையில கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்காக தான் சர்ச்சுக்கு வரீங்கன்னா, ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்காக தான் சர்ச்சுக்கு வரீங்கன்னா, ஒரு காருக்காக தான் சர்ச்சுக்கு வரீங்கன்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு தான் சர்ச்சுக்கு வரீங்கன்னா, உன் பையனுக்கு வெளிநாட்டுல வேலைக்காக தான் சர்ச்சுக்கு வரீங்கன்னா, இம்மைக்காக மட்டும் அவரை தேடுகிறனா, நீங்க ஆண்டவரை ரொம்ப சீப்பாக்குறீங்க. உங்களுக்கு வீடு கொடுக்கிறதுக்கு அவர் சிலுவை சுமக்கணுமா? உங்களுக்கு கார் கொடுக்க அவர் சிலுவை சுமக்கணுமா? அது அவசியமே இல்லை. அவர் நினைச்சாருன்னா ஒரு மீன் வாயை திறந்து மொத்தத்தையும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஆனா அவருக்கு தேவை என்ன தெரியுமா? இது எல்லாவற்றையும் விட விலையேற பெற்ற நம்முடைய ஆத்துமாவை பரலோகத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை வேற எதை கொடுத்தும் சாத்தான்கிட்ட இருந்து மீட்க முடியாது. அவருடைய ஜீவனை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து கர்த்தர் மீட்டு இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய கான்சென்ட்ரேஷன் அதுல மட்டும்தான் இருக்கணும். நான் திருப்பி சொல்றேன், 33 வருஷம் நான் இயேசுவை பிடிச்சிருக்கிறேன். இந்த 33 வருஷத்துல இயேசு என்னை அப்பத்துக்கு இறைஞ்ச விட்டதே கிடையாது. இயேசு என்னை தரித்திரத்தில் விட்டதே கிடையாது. என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்திருக்கிறார். என் அளவில் என்னை ராஜா போல தான் கத்தர் வச்சிருக்கிறார். ஏன் அளவில் சொல்றேன், நான் எந்த நாட்டுக்கு ராஜா கிடையாது, ஆனா ஏன் அளவில் ராஜாக்களும் ஆசாரியருமாய் கத்தர் வச்சிருக்கிறார். அதனால இந்த இம்மைக்கு தேடுறதை நிறுத்திடுங்க. அதை ஒரு பொருட்டாவே நினைக்காதீங்க, அது தானா வரும். நீங்க போய் ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு தேவை இட்லியா தோசையான்னு சொல்லுங்க, கூட சட்னி சாம்பார் அவனே கொடுப்பான். ஆமா தானே? நீங்க சொன்ன உடனே 2 இட்லி, சட்னி, சாம்பார், கார சட்னி, புதினா சட்னி, சார் அதெல்லாம் தாரு, உங்களுக்கு என்ன வேணும் 2 இட்லி, இதெல்லாம் கூட வரும். இல்லப்பா அந்த டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் வரும் சார், எல்லாம் பேக்கேஜில் வரும். நீ மெயின் டிஷ்ஷை மட்டும் ஆர்டர் பண்ணு, சைட் டிஷ் நானே கொடுக்குறேங்கிறாரு. அவனுக்கே அவ்வளவு அறிவு இருக்குமானால் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு உன் சைட் டிஷ்ஷை கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? எவ்வளவு நேரம் ஆக போகுது? தயவு செய்து உங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க பரலோகத்தை நோக்கி இருக்கட்டும். ஏன்னா இயேசுவே சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். லூக்கா 21:28 இருக்கு, வானத்துல திடீரென்று ஒரு சத்தம் கேட்கும், மேகங்களுக்கு நடுவே உங்களையும் என்னையும் அழைத்து போக நம்முடைய ராஜா வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது, ஆண்டவர் நம்மை மீட்கும்படி வரப்போகிறார். நீங்களும் நானும் அடைய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சபை பரிசுத்தம் பண்ணுங்கள். சபை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும், பரிசுத்தமாகணும். சபையை வேற எதுக்கான ரெடி பண்ணாதீங்க. மணவாளுக்கு பாருங்க, எஸ்தரை கொண்டு போய் வச்சாங்க. வச்சுட்டு எஸ்தருக்கு அவங்க ஒண்ணுமே செய்யல, சுத்திகரிப்பு தான் செஞ்சாங்களாமா. வெள்ளை போலத்தினாலும் கந்தர்வத்தினாலும் பெண்களுக்குரியதான ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரிப்பினாலும் 12 மாசம் சுத்திகரிச்சானா. அவன் 12 மாசம் என்ன அர்த்தம்? சுத்திகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான் டெய்லி. எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் ராஜா கூப்பிடுவார். அவர் கூப்பிடுகிற வரைக்கும் இந்த சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கும். ராஜா கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு தலையில ராஜஸ்திரின்னு கிரீடம் வச்சுட்டார்னா அந்த ஒரு நாளுக்காகத்தான் இந்த 12 மாசம் சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கு. அதே தேவன் தான் உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணி இருக்கிறார். நான் சொல்லுவேன், செலக்ட் பண்ணாம ஒரு மனுஷன் சபைக்குள்ள வரவே முடியாது. கர்த்தர் செலக்ட் பண்ணா மட்டும்தான் உள்ளே வர முடியும். இப்ப கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணி இருக்கிறார். இனி ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாள் வரும், எக்காலம் தொனிக்கும், ஒரு சத்தம் கேட்கும், இங்கே ஏறிவா என்று கர்த்தர் சொல்லுவார். நான் புறப்பட்டு அவரை சந்திக்கும்படி போக போகிறோம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? நாம் எல்லோரும் ஏந்திரிப்போம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் கையில் கொடுத்துறேன். தொடர்ந்து பாஸ்டர் நடத்துவாங்க. எல்லா கண்களையும் மூடுவோம். இவ்வளவு அடையாளங்களும் எதற்காக? ஓசியா 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய 77 வருஷமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்தது இந்த 77 வருஷத்தினுடைய தீர்க்க தரிசனம். ஒவ்வொரு காரியமும் அடுத்து 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 நிறைவேறிக்கிட்டே இருக்குது.
இவைகளுக்கு நடுவில் தான் உங்களை என்னையும் மீட்க மணவாளன் வரப்போகிறார். இந்த அடையாளங்கள்லாம் எதுக்காக தெரியுமா? இதெல்லாம் நடக்குதுன்னா இதோடு கூட சொன்ன மணவாளனுடைய வருகையும் சம்பவிக்கும். இதெல்லாம் அடுத்து உலக பிரகாரமா கரெக்டா நடக்குதுன்னா மணவாளன் மணவாட்டியை கூட்டிட்டு போறதும் கரெக்டா நடக்கும். அவர் சொன்ன 100 விஷயங்கள்ல 99 நடக்குதுன்னா 100ஆவதும் நடக்க போகிறது என்று அர்த்தம். அதுக்கு உங்களுக்கு எனக்கு அவர் கேட்டிருக்கிற ஒரே கிரைட்டீரியா என்ன தெரியுமா? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். பின்னாடி போயிருங்க, கையை எடுத்துருங்க, அதுல இருந்து கையை எடுத்துருங்க, கண்ணில் மூடுவோம். எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. மியூசிக் வாசிக்கிறவங்க இருந்து எல்லாரும் உங்க ஆத்மாவாக ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுக்கான நேரம். இதுதான் இந்த 5 நிமிஷம் தான் உங்களுக்கான நேரம். இந்த கடைசி நேரத்தில் கூட நீங்க ஜெபம் பண்ணலன்னா அப்புறம் எப்படி? எந்த நிமிஷம் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும் தெரியாது. அவர் வரும்போது அவரை சந்திக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அந்த ஒரு நிமிஷத்தை தவற விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அந்த நிமிஷம் திருப்பி கிடைக்காது. ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காலை மாலையும் சுத்திகரிப்பு நடந்துட்டே இருக்கணும், சுத்திகரிப்பு நடந்துட்டே இருக்கணும். எப்ப ராஜா கூப்பிடுவாருன்னு தெரியாது. ராஜகுமாரத்தி சொல்றாங்க, எஸ்தர் சொல்றாங்க, ராஜா இன்னும் என்னை அழைக்கவில்லை, ராஜா அழைக்கும் போது நான் பிரவேசிப்பேன். ராஜா அவளை அதிகமாய் நேசித்து அவர் தரையில கிரீடத்தை வைத்து ராஜஸ்திரியாய் மாத்தினான் என்று வாசிக்கிறோம். இதே காரியத்தை இயேசு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்து ஜீவ கிரீடத்தை அவனுக்கு தருவேன். அந்த வாய்ப்பு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஒருமனப்படுவோமா? ஆண்டவரே நீர் விரும்புகிற நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்க சபைக்குள்ள வரட்டும், நீர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ள வரட்டும், நீர் விரும்புகிறபடி மனவாளத்துக்கு ஏற்ற மனவாட்டியாய் நாங்கள் மாறட்டும். உலகம் எங்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. எபிரேயர் 11 சொல்லுது, உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை, அவர்களோ வரப்போகிற ஆசீர்வாதத்தை நோக்கி காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் நானும் வரப்போகிற ஆசீர்வாதம், வானத்தில் தோன்ற போகிற ஆசீர்வாதம், இமை பொழுதுல கிடைக்க போகிற ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், நிலையான ஆசீர்வாதம், கைவேளை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் நியமித்த மேலான ஆசீர்வாதம், மரித்தோர் உயிர்த்தெழுகிற ஆசீர்வாதம், உயிர்த்தோர் புறப்பட்டு போகிற ஆசீர்வாதம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய நித்திய ஆசீர்வாதம் வருகிறது. உன் கண்கள் காணுகிற எல்லாம் அழிந்து போகும், காணாதவைகளோ நித்தியம், காணாதவைகளோ நித்தியம். Praise you Jesus, praise you Jesus. நீ காணாத, உன் சிந்தனையில் தோன்றாத, நீ கேட்காத ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அது அப்பதான் வெளிப்படும். ஆண்டவர் உன்னை என்னைய பார்த்து சொல்வார், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஆட்டுக்குட்டியானவர் தாமே ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்த போகிறார். நம் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, இனி கண்ணீர் இல்லை. இரவோ பகலோ சேதப்படுத்தாது. பிதாவுக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக இரவும் பகலும் அவரை சேவிக்க போகிறோம். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? இதுதான் உண்மையின் ஆசீர்வாதம், இதுதான் மெய்யான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், இந்த ஆசீர்வாதத்துக்கு தான் வேறு பிரிக்கப்பட்டீர்கள், இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள், இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் கர்த்தர் அழைத்து கொண்டு போகும்படி வரப்போகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். 3ஆம் நாளிலே தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆயத்தம் பண்ணுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு இப்பொழுது ஒரு நிச்சயம் இருக்கு ஆண்டவரே, இப்போ ஒரு நிச்சயம் இருக்கு ஆண்டவரே, உங்க சத்தம் கேட்டா நாங்க புறப்படுவோம். இப்போ எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, எங்கள் சபை புறப்படும், எங்கள் சபை புறப்படும். எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. ராஜா வரப்போகிறார், நாங்க புறப்பட போகிறோம். எத்தனை சந்தோஷம்! 2000 வருஷம் காத்திருந்த சந்தோஷம், எதிர்பார்த்திருந்த ஒரு சந்தோஷம். இந்த நிச்சயத்தை இன்னைக்கு நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதுக்காக நன்றி. எங்கள் சபை நீர் உத்தரவாதம் பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ என்னுடையவள், உன்னை நான் எப்படி மறப்பேன்? நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை மறந்தால் என் வலது கையை மறந்ததுக்கு சமானம். ஓ glory 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 to Lord. உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன்னை ஏன் நான் ஏற்படுத்தினேன்? உன்னை ஏற்படுத்தினதுக்கு காரணம் என்ன? இந்த பூமியில எல்லார் கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தினதுக்கு காரணம் என்ன? உன்னை அபிஷேகத்துக்கு பண்ணதுக்கு காரணம் என்ன? அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாய் உன்னை நான் அபிஷேகித்ததுக்கு காரணம் என்ன? இந்த பூமியில மேன்மடைகிறதுக்காக மட்டும் இல்லை, உன்னை கொண்டு போய் என்னோட பரலோகத்தில் உட்கார வைத்து அநேக தூதர்களுக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, உன்னை பேரை பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவதற்காக. Glory to God. Glory to Jesus. Glory to Jesus. Thank you Lord.
கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இதை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய நாமத்தை என் பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுவேன். அவருடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவேன். இது உனக்கும் எனக்குமான வாக்குத்தத்தம். உனக்கும் எனக்குமான வாக்குத்தத்தம். Praise you God. ஒரு சிலர் இங்கே நீங்கள் நினைக்கிறீர்கள், இந்த நிலைமையிலிருந்து என்னால் போக முடியுமா? ஒரு பலகீனம் எனக்கிட்ட இருக்குதே, போக முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தினால நான் செலக்ட் பண்ணல, என் பலத்தினால தான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது மனுஷனால் கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். உன் நீதி கர்த்தருக்கு முன்பாக அழுக்கான கந்த, ஆனா கர்த்தருடைய கிருபை அதை காட்டிலும் மேலானது, அதை காட்டிலும் மேலானது. ஆண்டவர் உனக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் அதான். உன் அளவை கொண்டு நான் கூட்டிட்டு போல, ஏன் அளவை வச்சு உன்னை கூட்டிட்டு போறேன். உன் பரிசுத்த அளவு இல்ல, ஏன் பரிசுத்த அளவு. ஆண்டவர் உனக்கு பண்ற வாக்குத்தத்தம், பயப்படாத, திகையாத, கலங்காது. கர்த்தர் உனக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் அதுதான். கர்த்தர் உன்னுடைய தகுதியை வச்சு பார்க்கல, அவர் தகுதியை வச்சு உன்னை மீட்டுக்கிட்டு போறார். ஏன்னா உனக்காக தன்னை கொடுத்தவர் அவர் மட்டும்தான். அவருடைய தகுதியை வச்சு தான் உன்னை மீட்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். இப்ப ஜெபிக்க போகிறோம். ஒரு உத்தரவாதத்தோடு ஜெபிக்க போகிறோம். நிச்சயத்தோடு கூட ஜெபிக்க போகிறோம். எங்க அப்பா வந்தாருன்னா நிச்சயம் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நான் பரலோகத்துக்குள்ள நுழைவேங்கிற நிச்சயத்தோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். Thank you Lord. Thank you Lord. Thank you for this confirmation God. Thank you for this confirmation. Praise you Jesus. Praise you Jesus. நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை ஆண்டவருக்கு நேராக தைரியமா உயர்த்துங்க. சரண்டர் பண்ணுங்க. அப்பா, இளையகுமாரன் வந்து தகப்பனேன்னு வந்த உடனே வாரி அணைச்சிக்கிட்டீங்கல்லப்பா, அந்த தகுதியில, அந்த நிச்சயத்துல, அந்த அன்புல கேட்கிற தகப்பனே, நாங்களும் பரலோகத்துக்கு உம்மோடு கூட வருகிறோம் ஆண்டவரே. நீர் வரும்போது உங்களோடு கூட நாங்களும் வருகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த 3ஆம் நாளுக்காக நன்றி. முன்குறித்த இந்த மகிமையின் நாளுக்காக உமக்கு நன்றி. 3ஆம் நாளிலே கானா ஊரிலே பெரிய காரியத்தை செய்த ஆண்டவர் இந்த 3ஆம் நாளிலே எங்கள் திருச்சபையிலும் பெரிய காரியத்தை செய்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். Praise you God. வந்த ஜனங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்பட்டதுக்காய் நன்றி. அபிஷேகித்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் உடைய வருகை வரைக்கும் தங்கி இருக்கட்டும். அதை இழந்து போகாதபடி, பிசாசு பொறுக்கி போட்டு விடாதபடி, நாங்கள் அசட்டையாய் அதை இழந்து விடாதபடி, முடிவு பரியந்தம் இந்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் எங்களுக்குள் தங்கி இருக்க கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமா வீடு போய் சேர கிருபை தான். வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபை தான். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தகப்பனே, உம்முடைய மகிமையினால் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய அந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு, எங்களுக்கு தெரியும் நாங்க இந்த உலகத்திற்குரியவர்களா அல்ல, இந்த உலகத்திற்குரியவர்களா அல்ல அப்பா. நாங்க இங்க கண்ணை மூடும் போது உங்க சமூகத்தில் அப்படியே கண்ணை திறக்கணும். இந்த பாக்கியத்தை எங்க ஒவ்வொருத்தர் மேல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வைப்பீராகப்பா. ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக மட்டும் ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். எத்தனையோ பேர் நம்ம குடும்பத்துல, எத்தனையோ பேர் நம்ம வீட்டுல இந்த வருகைக்கு தூரமா இருக்காங்கல்ல. அவங்களுக்கு இயேசுவை பற்றி இன்னும் தெரியல, அவருடைய வருகை பற்றி இன்னும் தெரியல. அவங்க நரகத்திற்கு போக கூடாது, அவங்க நரகத்திற்கு போக கூடாது. எங்க தம்பி நரகத்திற்கு போக கூடாது, எங்க அண்ணன் நரகத்திற்கு போக கூடாது. அந்த அவங்கள மனசுக்கு முன்னாடி கொண்டு வந்து, அப்பா அப்பா, ஆபிரகாம் ஜெபிக்கிறான் அல்லவா, ஆண்டவரே ஆண்டவரே, 50 நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீரோ. இப்போ என் சகோதரன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும், என் சகோதரி ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் உங்க வருகை தாமதிக்கட்டும்னு நாங்க ஜெபிக்கிறோம். அவங்கள கொண்டு வாங்க ராஜா, சாட்சியா நிறுத்துங்கப்பா, ஞானஸ்நானம் எடுக்கட்டுமப்பா, திருச்சபைக்கு அங்கத்தினரா மாறட்டும் ஆண்டவரே. எங்கிருந்தாலும் இப்ப நாங்க ஜெபம் பண்றோம், அந்த பிள்ளை மேல உங்க கரம் வைக்கப்படட்டும், உங்க சித்தம் வைக்கப்படட்டும். எங்களை தெரிஞ்சு கொண்ட கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளுகிறதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ்.
நாளைக்கு காலையில நடக்கிற 2 ஆராதனையிலையும் உங்க மகிமையை நாங்க பார்க்கணும். உங்க வார்த்தையை நாங்க நேருக்கு நேர் கேட்கணும். எங்க திருச்சபையின் மூலமாய் இந்த பட்டணத்திற்கு ஒரு எழுப்புதல் வரணும். இந்த தேசத்திற்கு ஒரு எழுப்புதல் வரணும். இந்த 4 நாட்கள் மீட்டிங் முடிய வானம் திறந்து தேவ மகிமை ஊற்றப்படுகிறத, சத்துரு மின்னலை போல விழுகிறதை நாங்கள் பார்க்கட்டும் சார். உடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். எங்க பிள்ளைகள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை அத்தனையிலும் ஆண்டவருடைய கரம் கூடவே இருப்பதாக உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த ஆராதனையை ஆங்காங்கே உட்கார்ந்து நின்று கொண்டும் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற அத்தனை பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.